அந்த அடிப்படையில் இன்று வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சகோதரர் ரஃபீக் அண்ணே, ராயல் கோட் அண்ணே, அவங்களை கொஞ்சம் மேடைக்கு வாங்க. இப்போ நக்சன் சப்போஸுடைய உரிமையாளர் சகோதரர் தமீம் பாய் மேடைக்கு வாங்க. எம்இசியோடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஏகே ஜமான் அண்ணே கொஞ்சம் மேடைக்கு வாங்க. விருந்தாக இருக்கக்கூடிய டிராக்லேட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடுடைய மிஸ்டர் சோழவந்தான் சீனிவாசன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எம்இசியினுடைய சவுண்ட் ஸ்கூட்டினுடைய நிறுவனர் சகோதரர் பதுருதீன் அண்ணே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய டைட்டில் ஸ்பான்சர், நம்முடைய எக்ஸ்போனுடைய டைட்டில் ஸ்பான்சர் பதுருதீன் அண்ணே கொஞ்சம் மேடைக்கு வந்ததுங்க. இன்றைய நிகழ்ச்சி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இன்றைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதே நேரத்தில் வேலைக்கு ஆட்கள் இல்லை என்பதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதற்கான மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விடை இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி துவங்கி வைப்பதற்காக சகோதரர் சுஹைல் அஹ்மதை மேடைக்கு அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما صدق الله العظيم. அந்த ரஹ்மான் மிக்க பாக்கியமுடையவன். அவன்தான் வானத்தில் நட்சத்திரங்களை அமைத்து அதில் சூரிய ஒளியையும் பிரகாசம் தரக்கூடிய சந்திரனையும் அமைத்தான். அவன்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரும்படி செய்திருக்கின்றான். இதை கொண்டு எவர்கள் நல்லுணர்ச்சி பெற்று அவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறார்களோ அவர்களுக்காக இதை கூறுகிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் அடக்கமாகவும் பணிமாகவும் நடப்பார்கள். மூடர்கள் அவர்களுடன் தர்க்கிக்க முற்பட்டால் சலாம் கூறி அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். அவர்கள் தங்கள் இறைவனை நின்றவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் இரவெல்லாம் வணங்குவார்கள். திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி ஆரம்பித்த சகோதரர் சுஹைல் அஹ்மதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து. Thank you.
அடுத்ததாக வெல்கம் அட்ரஸ் கொடுப்பதற்காக ராயல் கோட்டிங் உரிமையாளர் சகோதரர் ஹாஜி ரஃபீக் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரை எக்கனாமிக் சேம்பர் நடத்தக்கூடிய தொடர்ந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம நடத்திக்கிட்டே வரோம். அது ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். மனித வளமே வணிக வளமே. வணிக வளம் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நீங்கள் யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கூட இப்போ கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிறேன், நல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நானே ஒரு 15 நாள் போய் திருநெல்வேலியில் இருக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட இன்றைக்கி பேசினா நீங்கள் ஒரு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் ப்ராப்ளம் எல்லா இடத்துல இருக்குது. நல்ல ஸ்கில்டு ஃபோர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க பிஸ்னஸில். இதில் நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. அவங்கள எப்படி வச்சுக்கணும், ப்ராப்பராக வச்சுக்கிட்டா அவங்க லேபர் டர்னோவர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் சோழவந்தான் ஸ்ரீனிவாசன் சார் நீண்ட கால நண்பர் நமக்கு. நானும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எஸ்ஸில் பயணிக்கிறோம். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணும்போது சாருடைய ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன். எஸ்லேயே நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் மல்டி ஸ்கில்டு பர்சன் 5 இயர்ஸ் பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி SOP ஆஃப் பிஸ்னஸ் பேசுவாங்க. அவங்க இப்போ ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் கன்சல்டண்டாக இருக்கிறாங்க. அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்கிட்ட நோட்ஸ் எடுங்க. அவர்கிட்ட என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டான பதில் சொல்லக்கூடிய ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் கிரீன் ஸ்கை ஸ்டூடியோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக யூனிஃபார்மோட ஒரு பிராண்டிங்காக வந்திருக்காங்க. இப்போ ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கும் நம்ம எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அவங்களும் என்ன கலந்து வரணும் இந்த இடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வெல்கம் அட்ரஸ் கொடுத்த ரஃபீக் அண்ணன் அவர்களுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அடுத்ததாக MECI பற்றி சில விஷயங்கள் நட்சன் சாக்கோவுடைய உரிமையாளர் சகோதரர் சையத் அமீன்மானே அவர்கள் சில விஷயங்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் டு ஆல். சார், எனக்கு இந்த ஒய்பேக் பற்றி 2வது தடவை நான் இருக்கிறேன். ஜமான் பாய் மாதிரி என்னால் கண்டெக்ட் அவ்வளோ தூரம் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. பட்டு இருந்தாலும் என் லெவலுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் பொறுத்துக்குங்க. தேங்க்யூ. யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வந்து உட்காந்துருங்க, தயவுசெய்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனை சைலன்ஸில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. இது 2019 வாட்ஸ்அப் குழுமமாக தான் இந்த மெக்குங்கிறத ஆரம்பிச்சது. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப்பில் ஆரம்பித்து அப்படியே 6 குரூப்பாக போயிட்டு 50 மெம்பர்ஸ் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் 4 இடங்களில் பயங்கரி நாங்கள் ஒரு 16 பேர்கிட்ட கோர் மெம்பர்ஸாக இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரீடிஃபைனிங் பண்ணி இது ஒரு ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்டாகவும் இருக்குது. இன்றைக்கி MEC ஒரு தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெகக்னைஸ்டு ஒரு சப்பாடியாக நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு ஷாஹித் பாய் பர்சனல், ஷாஹித் பாய் நவாஸ் பாபு சாரோட பர்சனல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் எடுத்திருக்கு. அதனால தான் நம்ம இந்த ஹாலில் நமக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் மதீனா, அது நம்ம நபிகள் நாயகம் எப்படி கட்டமைச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம MECO இருக்கட்டும். இங்கே MEC மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய எக்கனாமிக் சேம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிக் கட்டமைப்பு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். அது MECக்குள்ள ஒரு 4 விங் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், எஜுகேஷனல், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் விங். ஸோ இந்த பிஸ்னஸ் விங் தான் பிஸ்னஸ் சம்பந்தமான இது பண்ணது. அது மாதிரி ஒவ்வொரு விங்குக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்கோம், ஒவ்வொரு KPIs இருக்கு. அப்போ அவங்க அது பிரகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்மீக மேம்பாடு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் குர்ஆன் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிளாஸ் நாங்கள் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதான் லாஸ்ட் மந்த் நம்ம கண்டக்ட் பண்ண இது. அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷன் விங்கில் பார்த்தீங்கன்னா +2 முடிச்ச உடனே என்ன கோர்ஸ் படிக்கலாம் அதுக்குள்ள கைடன்ஸு. அது மாதிரி கப்போர்ட் காலேஜ் கூட நாங்கள் டைப் பண்ணி அங்கே இருக்க மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும்
ஐஏஎஸ் ட்ரைனிங், யூபிஎஸ்சி ட்ரைனிங், டிஎன்பிஎஸ்சி ட்ரைனிங்கு அதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் டெவலப்மெண்ட் டீமில் வந்து அவங்க வந்து ஏன் பசியில்லா உணவு, பசியில்லா மதுரைங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏழைகளுக்கு உணவளித்தல், சகர் கிட் வழங்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மதுரை நாமும் டெவலப் ஆகணும், மதுரையும் டெவலப் ஆகணுங்கிற கான்செப்டில் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து நம்ம எக்கனாமிக் சேம்பரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து அதாவது பிஸ்னஸ், அதாவது முஸ்லீம் வணிகர்களை எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள கொண்டு வர்றது. மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ். ஆனால் நம்ம இது வரைக்குமே ஒரு 1500 பேர் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்காங்க. அதில் பெய்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பீப்புள் மட்டும்தான் பெய்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. மீதி எல்லா பேருமே அன்பெய்ட் மெம்பர்ஸாக நம்ம வாட்ஸ்அப் குழுமத்தில் இருக்காங்க, சர்வீஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் ஃபுர்ஷான்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுர்ஷா மூணு டீம் வச்சுருக்கோம். ஒவ்வொரு டீம்லையுமே இண்டிவிஜுவலாக அந்த அவங்களுக்கு ஒரு மென்டார் கொடுத்து, அவங்க மென்டார் வந்து அவங்களோட என்னென்ன ப்ராப்ளங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒன் ஆஃப் த மென்டார் வந்து நம்ம பத்ருதீன் அவரும், அதேமாதிரி ஜம்சம் முஜிபண்ண அவரும் ஒன் ஆஃப் த மென்டார் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது குறைகள் எங்க கூட சேர்ந்து புதுசா டீம்ல ஜாயின் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்காக ஜக்ரியா டிராவல்ஸ் ஓனர் இஸ்மாயில் கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாமே பண்ணி தருவார். அது நம்ம இஸ்லாமிய வியாபாரிகள் பிசினஸ்னா ஹலாலான முறையில் பிசினஸ் பண்ணணும். அதுக்கான என்னென்ன நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், புரியுதுங்களா? அதை வந்து ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு, ஃபைனான்சியல் ப்ராப்ளங்கள் இருக்கு, வட்டியிலேருந்து எப்படி வெளியே வர்றது, அதை பற்றி எதுனா நம்ம வந்து ஜென்சாவா இருக்கு, ஜமான் பாய் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கைடன்ஸோ சொல்யூஷன்ஸோ கொடுக்கலாம். இது நாங்கள் வந்து மாசம் ஒவ்வொரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொரோனா காலத்துல வெபினார் மூலமா நம்ம கான்சார், இவர் தான் நம்ம பொருளாளர், அவர் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வரிசையா சென்னை மொபைல்ஸோட ஓனர், அதுக்கப்புறம் நிறைய சீமன் சலீம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம மனித வளமும் வணிக வளமும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஜாயிர் சார் மூலியமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முகமது அலி, மன்சூர் அலி, அதை அவங்களும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஜே.கே. முத்து சார், இந்த மாதிரி ப்ரொமினன்ட் ஸ்பீக்கர்ஸ். போன மாதம் கூடயும் ஏஐ டூல்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுமாதிரி தேங்க்யூ பேக்கரி ஓனர் கூடயும் நம்ம கூட வந்து பாட்டி அவரோட வெற்றி ரகசியத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. இது நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து அப்லிஃப்டிங் ஸ்ட்ராங் என்டர்பிரனர்ஸ், பில்டிங் த நேஷன். புரியுதுங்களா? நம்மளும் ஒரு டாக்ஸ் பேயர்ஸ், ப்ராப்பராக ஜிஎஸ்டி, இந்த இதெல்லாம் ஒரு லீகலான முறையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஹலாலான முறை, லீகல் முறை எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக போகணுங்கிற ஒரு நோக்கில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து வருஷ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 2000 rupees. இதில் நம்ம வந்து இந்த வருஷத்துல இருந்து லைஃப் மெம்பர்ஷிப்பை இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கோம். 15,000 per. இது வரைக்கும் ஒரு 10 பேர் வந்து நம்ம கிட்ட லைஃப் மெம்பர்ஷிப் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாஃபர் பாயை கான்டாக்ட் பண்ணுங்க. இதான் எங்களோட ஆப்ஜெக்டிவ். மாசத்துக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க யாருக்குமே தெரியாம போகக்கூடாது. வந்து ஒரு கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, என்ன பிஸ்னஸ் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மக்குள்ள வாட்ஸ்அப்ல மட்டும் பேசிட்டு இருந்து போஸ்டிங் போட்டால் மட்டும் பார்த்தாது. ஒரு இன்டர்னல் டெவலப்மெண்ட், ஒரு இது அஃபிலியேஷன் வேணும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அதே மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா கூட நீங்க சொல்லுங்க, நம்ம வாட்ஸ்அப் குழுமத்தில் சேர்த்து விடுவோம். ஓகேங்களா? அப்ப நமக்கு வருஷம் ஒரு எக்ஸ்போ நடத்துவோம் டிசம்பர் மாசத்துல. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் நடத்துவோம். அதுக்கு துவா பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் 4 எக்ஸ்போஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் எக்ஸ்போட டைட்டில் ஸ்பான்சர் சவுண்ட்ஸ் குட்டோட ஓனர் பத்ருதீன். இந்த வருஷமும் அவரு தான். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. அப்போ இப்போ வந்து எதுக்காக நம்ம எம்இசியில் மாதம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு
நீங்க வந்து உங்க பிசினஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அதாவது ப்ராஃபிட் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் எல்லாமே இருக்கு. காம்படிஷனை எப்படி ஓவர் கம் பண்றது, இதுக்கான யுக்திகள் என்னென்ன இருக்குன்னு நாங்க வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் நாங்க சொல்லி தரோம். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலரா வரீங்க, புது மெம்பர்ஸும் வந்திருக்கீங்க. வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீங்க உங்களோட growth நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்க வந்து திரும்ப 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 வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இன்ஷால்லா உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க, வந்துட்டு போனவங்க இந்த ஃபீட்பேக்கை எல்லா மெம்பர்ஸ்டையும் சொல்லுங்க இந்த மீட்டிங்கோட பயன்கள் என்னென்னு. இதுதான் மெக்கில் ஏன் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதான் பிஸ்னஸ் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அக்வயர் நியூ பிஸ்னஸ், புது பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாமே கிடைக்கும். அதாவது எம்பிசி வந்து ரெகக்னைஸ்டு பை டிஎன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நம்ம பொறுத்தவரைக்கும் எந்த அமைப்பை பற்றியும் குறை பேச மாட்டோம், ஓகேங்களா? தௌஹீதா இருக்கட்டும், சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம எதை பற்றியுமே குறை பேச மாட்டோம். நாங்கள் வந்து அரசியலும் பேச மாட்டோம். அது வந்து எங்களோட மெயினான கோட்பாடு. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. அல்ஹம்துலில்லாஹ். மதுரை எக்கனாமிக் சேம்பருடைய செயல்பாடுகளை மிக சுருக்கமாக சிறப்பாக எடுத்து சொன்ன சகோதரர் சையது தமீம் பாய் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக நம்முடைய கெஸ்ட்டு பற்றி சில இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பதற்காக வேண்டி சவுண்ட்ஸ் குட்டினுடைய நிறுவனர் சகோதரர் பத்ருதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் மதுரை எக்கனாமிக் சேம்பர் மாதாந்திர மீட்டிங்கில் வரவேற்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, உங்களோட சேர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சோழந்தன் சீனிவாசன் சார் அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறது மற்ற மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பேரும் வந்திருக்கோம். ஸோ எம்இசியோட முயற்சி என்னன்னா, இது வந்து பொது நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதுன்னா ஒரு செல்ஃப் ஒருத்தருடைய எண்ணம் கிடையாது, ஒரு கூட்டு முயற்சியில் ஆரம்பித்தோம். இதனுடைய நோக்கமே என்னன்னா, இது நம்ம சமுதாய மக்கள் தங்கள் தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணுங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். எனக்கு முன்னாடி பேசின ஒரு சையத் சொன்ன மாதிரி, நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி ஆர்வம் மட்டும் இதை கூட்டுவாங்க. அது வந்து நீங்கள் செய்கிற சதக்கத்துக்கு ஜாரியாக கூட இருக்கலாம். ஏன்னா எப்போ எங்கே எந்த விஷயத்தினால வந்துட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து புரட்டி போகணுங்கிறது நமக்கு தெரியாது. அது எப்போ வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம், யார் சொன்னா வேணால் நடக்கலாம். சிறுவங்க, சின்னவங்க, பெரியவங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹைராவங்கள சோழவன் சீனிவாசனுடைய இந்த செக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அந்த தாக்கத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும், இதுக்கு நான் கேரண்டி. ஏன் சொல்றேன்னா, இந்த டாபிக் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பு. மனித வளமே வணிக வளம். மனித வளம் அப்படின்னா ரைட், நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப முக்கியம் நிறுவனத்துக்கு, ரைட்? அது புரியுது. அவங்கள மரியாதையை நடத்தணும், நேரத்துக்கு அது கரெக்டாக மாத சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் செய்யணும். வளம் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா சார், அவங்களுக்கு வந்து வியாபாரம் நுணுக்கங்கள் கற்றுக் கொடுத்து, எல்லா டெக்னிக்கும் கற்றுக் கொடுத்து, அவங்க எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும், வியாபாரத்துக்கு பிறகு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அதாங்க சார், அவங்க நம்மள்ட்ட இருக்க போகிறாங்கன்னா இல்லைன்னே நமக்கு தெரியாது. கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் 4-5 வருஷத்தில் அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கு. கொஞ்சம் பேசினாலே கோச்சிட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. அவன் போனாலும் போகிறால கூட ஒரு 4 பேர் கூப்பிட்டு வர போயிடுறாங்க. நேராக காம்படிட்டர்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. இல்லை அவனே ஒரு காம்படிட்டராக உருவாயிடுறான். இப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு இதில் வந்து நான் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டேன், நேரத்தையும் என்னோட பணத்தையும் வந்துட்டு இதில் எதுக்கு நான் செலவு பண்ணேன் அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு இருந்தது 2012 வரைக்கும். 2012 என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் அது ஒரு மாற்றமான ஒரு வருடமாக பார்க்கலாம் எனக்கு பர்சனலாக. அது அதோட கிருபை பாருங்க, அது நடந்த இடம் வந்து இந்த கட்டடம், இதே ரூம் தான். அது ஒரு ரஃபி பாய் சொன்ன மாதிரி, நான் வந்து யங் என்டர்பிரனர் ஸ்கூலில் இளம் தொழில்முறை மையத்தில் நான் ஒரு மெம்பராக சேர்ந்துருக்கு. இந்த இடத்துல நாங்கள் எங்கேயோ உட்காந்துருந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு மீட்டிங், ஃபஸ்ட்டு செஷன்னு அன்னைக்கு என்ன தெரியல, நான் ஒரு தேடி வந்த இதை எனக்கு அப்படியே அல்லாஹ் அந்த இடத்துல எனக்கு பதிலாக கொடுத்த மாதிரி இருந்தது. அன்னைக்கு பேசினவர் வந்துட்டு சொன்ன விஷயம் அதுதான். நீங்கள் வளரணும்னா
உங்களுடைய நிறுவனம் வந்து ஆட்டோ மோட், அதாவது ஆட்டோ பைலட் மோடில் இருக்கணும். எல்லாத்துக்கும் உங்களையே வந்து கேட்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட ஸ்ப்ரிங் மாட்டிக்கிட்டே சுத்த முடியாது, எல்லாத்தையும் இழுத்துட்டு நீங்கள் போக முடியாது. நீங்கள் வளரணும்னா உங்களுக்கு பிடிச்சி இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து கழட்டி விடணும், டெலிகேட் பண்ணணும். மக்களுக்கு நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, வேலைக்கு ஆளுகள் எடுத்துக்கிறோம், அவனோட ரிசல்ட்டை தான் கேட்போம். அப்போ நான் அவன்கிட்ட இது சொன்ன இது செஞ்சே இல்லையா, இவ்வளோ வியாபாரத்துக்காக தான் நான் இவ்வளோ சம்பளம் கொடுத்து எடுத்தேன், நீ இந்த வியாபாரத்தை ஏன் கொடுக்கல, ரிசல்ட்டை தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அவனுக்கு உண்டான ப்ராசஸை நம்ம செட் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் இது வரும். அப்போ நம்மளோட கவனம் வந்து இதெல்லாம் செய்கிறானா இல்லையா, இது செய்கிறதுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையாங்கிறது நம்மளோட என்ன, இதெல்லாம் அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. இவரும் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாற்றம் வந்து தலைமையிலேருந்து வரணும், மேலேருந்து தான் மாறணும். அப்படி மாறினா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. ஒரு நிறுவனத்தோட தலைவர் வந்து கோவப்பட்டாரு அப்படின்னா அவர் கீழே இருக்க செகண்ட் லைன் அவன் கீழே உள்ளவங்க மேலே கோவப்படுவான். நேரத்துக்கு சரியா வரல அப்படின்னா அந்த நிறுவனத்தில் இருக்க மற்றவங்க நேரத்துக்கு சரியா வர மாட்டாங்க. இந்த மாதிரியான பேசுனது வந்து எனக்கு பயங்கர இம்பாக்டையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்குது. அந்த நாள்ல இருந்து நான் இன்ஷால்லா அதில் அப்படியே போனதுதான் இன்னைக்கு ஒரு மென்டாரா என்ன எம்இசி வந்து அங்கீகரிச்சு நீ படிச்சிருக்காங்க. கால சுழற்சின்னுவாங்க. இன்னைக்கு பாருங்க நான் ஸ்டேஜில் நிற்கிறேன், அன்னைக்கு பேசுனவர் அங்கே உட்காந்துருக்காரு. அன்னைக்கு அந்த மாதிரியான விஷயத்த சொல்லி என்னோட இம்பாக்டையும் சேஞ்சையும் கொடுத்தது வந்துட்டு திரு சோலமன் சீனிவாசன் அவர்கள். ஒரு 20 வருஷமா மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா இருக்காங்க. குறிப்பாக மதுரையில் அவருக்கு தெரியாத என்டர்பிரனர்ஸ் கிடையாது, ஏன்னா அவ்வளோ வேரியஸ் ஃபீல்டில் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டாரு. சார் நானும் வந்துட்டு இவங்க மாதிரி இன்னைக்கு ஓப்பன் மைண்டோட என்னோட இதய கதவுகளையும் தன்னையும் எல்லாத்தையும் திறந்து தான் உட்காந்துருக்கேன். உங்கள் செஷன் தான் நான் வெயிட் பண்ணுறேன் சார். ஸோ ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். கெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்த சகோதரர் பத்ருதீன் பாய் அவர்களுக்கு சில அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான டாபிக் மனித வளம் என்ற தலைப்பின் கீழ் ஹெராக்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடுடைய அவர்கள் சோலமன் சீனிவாசன் சார் அவருடைய தம்முடைய செக்ஷனை தற்போது ஆரம்பிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்களே, ரொம்ப அருமையான ஒரு மீட்டிங்கை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. சார் அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயத்தை ஒரு 2-3 விஷயம் ஆங்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இந்த ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு ஃபாரம், மதுரை எக்கனாமிக் சேம்பர் ஒரு நல்ல விஷயம். இந்த இதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இதில் இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க அதில் வந்து ரஃபீக் சார், தெரியாதவங்க யாரும் இல்லை தான், பட் இருந்தாலும் பத்ருதீன் சார் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அவர் அவ்வளோ ஒரு அன்பான ஒரு மனிதர். அவர்கிட்ட இருந்து அவங்க அப்பாவை அவர் எப்படி லவ் பண்ணுறாரு, அவங்க ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறாரு, அப்படிலாம் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த மாதிரி லெசன்ஸ் எடுத்திருக்கேன். ரஃபீக் சார் எனக்கு வந்து 20 நாள் நாங்கள் ஒன்றா யூஎஸ்ல இருந்தோம். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். அதே மாதிரி நவாப் சார் இப்போ தான் பார்க்குறேன் நான். வெரி நைஸ். சார் வந்து அவங்க தலைவராக இருந்தாங்க மடிசியாவில், அப்போ நான் சந்திச்சிருக்கேன். ஷாகித் சார் வந்து என்னோட நண்பர். ஜம்ஜம் பாபு சார், மன்சூர் சார் வந்து என்னோட கஸ்டமர். எங்கள் திருவாரூர் மகாராஜா கம்பெனிக்கு நான் ஒரு 5 வருஷம் கன்சல்டிங் பண்ணியிருக்கேன். இப்போயும் என்னோட நண்பராக அவங்க இருக்காங்க. ஜம்ஜம் அண்ட் ஏகே அஹமத் பாபு பாயோட பெரிய ஃபேன் நான். ஜஸ்ட் முதாசிர் சார் வருவார்னு நினச்சேன், வந்திருக்காங்கன்னு தெரியல. பாபா மெடிக்கல் ஷாப்பு. ஸோ அவங்களும் என்னோட கஸ்டமர் தான். நண்பர்களே, இந்த டாபிக் வந்து சார் சொல்லும்போது நான் சார்கிட்ட உண்மையிலே ஆர்கியூ பண்ணணும்னு நினச்சேன். இந்த டாபிக்லேயே வந்து அவர் எனக்கு எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இந்த டாபிக் ஆகிட்டாங்க. மனித வளம், வணிக வளம். ஆமாம் சார், மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம். ஆமாங்க, அவர் சார் ஃபஸ்ட்டு பேசினவங்க ரொம்ப அருமையான தமிழ் வச்சுருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது உங்கள் பேச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க அந்த மாதிரி வேலைக்கு வேணுமா, ஆள் வேணும். வேலை இல்லாமல் இருக்காங்க, திண்டாட்டமும் இருக்கு. இது என்ன நடக்குது இந்த ஊரில்? அப்போ இது வந்து இப்போ மனித வளம் தான் வணிகத்துக்கு வளமானா? ஆமாம். இப்போ இதில் என்ன நான் பேசணும் அப்படின்னா, நான் எவ்ரிடே வந்து ஸ்மால் மீடியம் கம்பெனிக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன், கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்.
இப்போ நிறைய கம்பெனியில் உங்களுக்கு இருக்க சேலஞ்ச் இருக்குன்னு நினச்சி சாரி நான் உங்கள்கிட்ட கேட்கல, நானும் அசீவ் பண்ணிட்டு சில ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி தாங்கணும். உங்களுக்கு வந்து இப்போ தொழில் தெரியும், நீங்கள் அழகாக அந்த ஸ்லைடில் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும், பைசா பண்ண தெரியும். ஆண்டர்பிரனருங்கிறவங்க வந்து லட்சத்தில் ஒருத்தர், என்னுடைய கணிப்படி இல்லை 10,000 ஒருத்தர் தான் பிஸ்னஸே பண்ண முடியும். எல்லாம் வேலை செய்யறதுக்கு நிறைய மாஸ் இருப்பாங்க. 80% மாஸ் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடி, வேலைக்கு போயிடுறாங்க, சம்பளத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் தொழில் பண்ணணும்னாவே வேற லெவல், வேற கிளாஸ் தான், ரொம்ப கம்மி தான் அது. இப்போ அவங்க தொழில் பண்ணணும்னா உங்களுக்கு பணம் எப்படி பார்க்கணும், கஸ்டமர்கிட்ட இருந்து பணம் வாங்கணுங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை இருக்கு, நிறைய நீங்கள் படிநிலைகளை தாண்டணும். அதில் முக்கியமான படி வந்து எம்ப்ளாயி நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறது, எம்ப்ளாயியை ட்ரெயின் பண்ணுறது. சார் சொன்ன மாதிரி இந்த கொம்பு முளைச்சு அது நம்மளது முட்டாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்து கண்ணாடி பந்தை மேலே தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு 4 பந்தை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்க பிஸ்னஸில். அதாவது ஸ்ட்ராட்டஜி, வியூகம் வகுத்து கஸ்டமரை பிடிக்கிறீங்க, எம்ப்ளாயியை பிடிக்கிறீங்க தூக்கி போட்டு. ஒரு பந்து இருந்தாலும் உடனே ஃபினான்ஸ், கவர்மெண்ட் கால சுத்திரம் பாம்பு. கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்கு காமிச்சு அதில் ரைடு வராமல், நோட்டீஸ் வராமல் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறீங்க, போட்டியை சமாளிக்கிறீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ அதனால நண்பர்களே, இந்த சேலஞ்சு நிறைய இருக்கு. அந்த சேலஞ்சில் வந்து ஹெச்ஆர் வந்து வரமா சாபமா. ஆனால் நம்ம டாபிக் வந்து மனித வளமே வணிக வளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கறதுங்கிறத நான் ஒரு 30 மினிட்ஸ் பேசுகிறேன். அப்புறம் 20 மினிட்ஸ் வந்து நான் அந்த கண்டென்ட்குள்ளே போகலான்னு இருக்கேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ரொம்ப உங்களை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். நீங்கள் ரொம்ப டல்லாக இருந்தீங்கன்னா 2-3 வீடியோ வச்சுருக்கேன் ஒரு இது பண்ணுறதுக்குங்களா, அதனால அந்த வீடியோவும் நான் போடுவேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஃபுல்லாக நான் சொல்கிற கண்டென்ட்டே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இந்த மாதிரியே கொண்டு போயிடுவேன். இதுதான் என்னோட டீலு. இந்த மீட்டிங்க்கு என்னோட நண்பர் வந்து தேனியிலேருந்து வந்திருக்காங்க, கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனர் நீதிராஜன் சார். அவர் என்னோட கஸ்டமர். வழக்கம் போல அந்த கஸ்டமர்லாம் என்னை விட மாட்டாங்க, நண்பர் ஆக்கிடுறாங்க. 10 வருஷமா என்னை அவர் விட மாட்டார், நான் விட மாட்டேன். இந்த மீட்டிங்கு ஃபர்ஸ்ட் டைம் என் பையனும் வந்திருக்கான், டிகிரி படிச்சிருக்கான், சாய். அவன் பேர், அவருடைய பிளெஸிங் வேணும். அவன் வந்து சாய் தான் டிகிரி படிக்கிறான். நண்பர்களே, நான் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து இந்த ஒரு கேஸ் ஸ்டடியிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, மனித வளம். சம்பளம் கொடுத்தா வேலை செய்வான், சம்பளம் கொடுத்தா வேலை செய். அது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலத்துல தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. கொரோனா மாதிரி கஷ்ட காலத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்தவங்க இந்தியாவில் ரொம்ப கம்மி. அது தமிழ்நாடு சூப்பர் மாநிலம், இருக்கிறதுலே அமெரிக்கா மாதிரி வந்துட்டு இருக்கு. வேகமா வந்து நம்ம எக்கனாமிக்கலி டெவலப் ஆகிட்டு. அப்ப இந்த சூப்பர் மாநிலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆள்லாம் நீங்க வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க. இப்ப இன்னைக்கு வந்து விலையில்லா பொருள், 100 நாள் வேலை திட்டம், நீங்க பல ஸ்கீம் வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம சேலரி மட்டும் கொடுத்து நம்ம வேலை வாங்கிட முடியாது. அப்ப நான் என்ன ஒரு கேஸ் ஸ்டடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா, இந்த ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் கென் பிளான்செட், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல எழுத்தாளர்கள், நிறைய புக் எழுதிருக்காங்க. காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், PhD பண்ணிட்டு காலேஜில் ப்ரொஃபசர், நிறைய ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதிருக்காங்க. இந்த 1 Minute Manager, அந்த மாதிரி நிறைய ஹிட்டான புக்ஸ் இருக்கு. அதுல ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, அமெரிக்கா வந்து நம்ம மாதிரி நல்லா வளர்ந்த நாடு, அதாவது தமிழ்நாடு மாதிரி வளமா இருக்கு. அந்த ஊர்ல மக்கள் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. இப்போ டிஸ்னி வேர்ல்டுல வந்து டிஸ்னி லேண்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இவர் ஆராய்ச்சி பண்றவர், எங்க கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கு, வேலையை தாண்டி யார் நல்லா ஒர்க் பண்ணி கஸ்டமரை வந்து சூப்பர்னு சொல்ல வைக்கிறாங்கன்னு இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, இந்த கென் பிளான்செட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். அப்போ இவங்களுக்கு ஒரு தகவல் வருது, டிஸ்னி சூப்பரா இருக்குங்க, நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா இவர் பிள்ளையே கூட்டு போயிடுறாரு. 2 பிள்ளைங்க, பையன் 1 பொண்ணு 1, கூட்டு போய் அங்கேயே தங்குறாரு. தங்கி ஸ்பென்சர் ஜான்சன் அவர் தங்கி அதை அனலைஸ் பண்றாரு. என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வேலை, இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நான் இருக்கேன்னா வேலை எழுதி கொடுப்பாங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் செய்யுங்க, பாலிசி. ஆனா அதுல சொல்லாத கூட செய்யறது தான் அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனிகளை உறுத்தா இருக்காருன்னு அதை புரிஞ்சுக்கலாம் நம்மளே. அது அங்க இருக்கான்னு அவர் பாக்குறாரு. அங்க எம்ப்ளாயிஸ் வந்து அவ்வளோ டெடிகேட்டடா இருக்காங்க. நீங்க வந்து ரஃபிக் சார் நானும் அந்த யூஎஸ் ட்ரிப்ல அதை இதை பார்த்தோம், டிஸ்னி வேர்ல்ட் போயிருந்தோம்.
சூப்பரா இருக்கு. அந்த பிள்ளைங்க மிக்கி மவுஸ், டொனால்ட் டக்குன்னு குழந்தைங்க லைன்ல நிக்கிறாங்க, 20 குழந்தைங்க போட்டோ எடுக்கிறது. அது அப்படியே செஞ்சு காமிக்குது. நம்ம ஊர்ல குட்டி கோமாளி எல்லாம் பீடி குடிச்சிட்டு இருக்கான், அப்புறமேல தான் அதுல போடுவான். அவனை தான் நம்பி நம்ம குழந்தைய கொடுக்க முடியுமா, நமக்கு அவனை பார்த்தாவே பயமா இருக்கும். ஆனா அந்த எல்லாம் வேஷம், எல்லாரும் டெடிகேட்டடா இருக்காங்க, ஒரே காமெடி சிரிப்பு. இந்த குழந்தைங்க வந்து அமெரிக்கால இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்நாள்ல ஒரு தடவையாவது டிஸ்னி லேண்டுக்கு போயிடலாமா அப்படின்னு ஆசை இருக்குமா. அப்ப இவர் பிள்ளை வேற கூட்டு போயிட்டாரு. இந்த பிள்ளைங்க ஒரே ஜாலி, எல்லாம் விளையாண்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, அங்க அந்த நிறைய விளையாட்டு அந்த ரைடு தான் இருக்கும். இவ்வளோ ரைட் இருக்கு, நம்ம வந்து முடிக்க முடியுமா ஒரு நாள்லன்னு போய் அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்பாங்களாம். எங்களுக்கே அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, இவ்வளோ ரைட் இருக்கே பார்க்க முடியுமான்னு. அப்போ அந்த பிள்ளைங்களும் போய் கேட்பாங்களாம், அங்கிள் எத்தனை மணிக்கு நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம், இது இவ்வளோ ரைட் இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துடலாமான்னு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அந்த அளவுக்கு அந்த கம்பெனில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைங்களை பத்தி 8 மணி வரைக்கும் நம்ம திறந்திருப்போம், நீ விளையாடு. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டான், திறந்திருப்போம், நீ டைம் இருக்கு உனக்கு, மணி இப்போ 9 தானே ஆகுது, 10 தானே ஆகுது, நீ விளையாடு. 8 மணிக்கு தான் நான் 8 மணி வரைக்கும் திறந்திருப்போம். அப்ப ஒரு சின்ன வார்த்தை கூட அங்க பசிக்கு வரக்கூடாது, குழந்தைங்க என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த நிறுவனத்துடைய விஷன் வந்து குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது, டு பிரிங் ஹாப்பினஸ் ஃபார் சில்ட்ரன். அப்ப அதை வந்து பாக்குறாரு, எல்லா இடத்துலயுமே தெரியுது. அப்புறம் இவர் 2 நாள் இருந்துட்டாரு. 2வது நாள் கிளம்பணும். பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க போய் சுத்திட்டு வாங்கப்பா, நானும் அம்மாவும் பார்க்ல உட்காந்துருக்கோம். அம்மாவும் இவரும் உட்காந்துருக்காங்க. இந்த குழந்தைங்க 2 பேரும் பணம் வச்சிருக்காங்க. போய் விளையாடலாம் போகும்போது அந்த அக்கா சொல்லுது, அப்பா தானே நம்மளை இங்க கூட்டு வந்திருக்காரு, நமக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு, அப்பாவுக்கு ஏதாவது சரி கிஃப்ட் பண்ணுவோம். தம்பியும் வந்துட்டான். போய் என் கடையில வந்து ஒரு சோவனியர் வாங்குறாங்க, அப்பாவுடைய ஆஃபீஸ்ல வைக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு சோவனியர் வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே வர்றாங்க. வரும்போது தம்பி என்ன பண்றான், நான் தான் அப்பாட கொடுப்பேன் பிடிங்கிட்டு ஓடி வர்றான். ஓடி வந்து கீழே வந்துட்டான், உடஞ்சி போச்சு. ஆனால் அக்கா திட்டுது, என்னடா அப்படி பண்ணிட்டேன். 2 பேரும் அழுதுறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு டிஸ்னி ஸ்டாஃப் ஒருத்தர் நடந்து வர்றாரு. என்ன பாப்பா, என் தம்பி இப்படி பண்ணிட்டாங்க, கீழே போட்டு உடச்சிட்டாங்க. அப்படியே பாப்பா, எந்த கடையில் வாங்கின? இந்த கடையில் வா, கூட்டு போறாங்க அந்த கடையில். இந்த பாப்பா, ஆமா இப்பதான் வாங்கினா. ஐயோ என்ன உடச்சிட்டாங்களா? இந்த பெரிய பாப்பா இருக்குன்னு நினைச்சு தைரியமா கொடுத்தேன், சின்ன பையன் வாங்கி உடச்சிட்டானா, சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு திருப்பி இன்னொன்று பேக் பண்றான். இல்ல அங்கிள் என்கிட்ட பணம் இல்லை, வேண்டாம் அங்கிள் பரவாயில்ல. இல்லைம்மா இது ஃப்ரீ தான் அப்படின்னு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே ஒரே ஹாப்பி. இந்த பாப்பா பத்திரமா கொண்டு வந்து அப்பாவோட கொடுத்துருச்சு. அப்பாவுக்கு என் பிள்ளை பாரு எனக்கே கிஃப்ட் கொடுக்குதுன்னு 2 பேரும் ஒரே சந்தோஷமா இருக்காங்க. அப்பா அந்த பாப்பா சொல்லுது, நடந்தது என்ன டேடின்னா. இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது திருப்பி புதுசாவே கொடுத்துட்டாங்களே. அந்த கடைக்கு இவரும் போறாரு, ஏன்னா இவர் ஆராய்ச்சி பண்றாரு. போய் இவர் கேட்கிறாரு, என்ன சார் இந்த பாப்பா, ஆமா நான் திருப்பி கொடுத்துட்டேன், பேக் பண்றான். என்ன சார் உங்க கம்பெனில உடஞ்சா திருப்பி நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா? அப்படிலாம் கிடையாது சார், உடஞ்சா திருப்பிலாம் கொடுக்க மாட்டோம். அப்படியே கொடுத்தீங்க சார். வந்து வாங்கினது ஒரு குட்டீஸ் குழந்தைங்க வாங்கியிருக்காங்க. எங்க நிறுவனத்துடைய வேல்யூ விஷயம் என்னது? குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. அப்ப இது வாழ்நாள்ல ஒரு தடவை தான் வந்திருக்கு. நீ எப்ப திருப்பி வரும்னா, இது கல்யாணமாகி குழந்தை பெற்று அது குழந்தைய தான் கூட்டு வரும். அது வரைக்கும் என்ன மெமரியில இருக்க போகுது? இந்த உடஞ்சது போய் உட்காந்துட்டு இருக்கோம் சார், அப்படிலாம் நாங்க வர முடியாது. அப்போ கம்பெனில பாலிசிலாம் கிடையாது. எங்க மேனேஜர்கிட்ட நான் சொல்லுவேன், பாப்பா தான் போட்டு உடஞ்சிருச்சு. எங்க மேனேஜர் சரின்னு ஒத்துக்குவார். அப்ப கம்பெனில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்ல, மாத்தி கொடுக்குறான். மேனேஜரும் அவன் பணத்தை பிடிக்க மாட்டான், கம்பெனியும் அவன் பணத்தை பிடிக்காத அளவுக்கு அவன் விஷயோட நம்பியிருக்காங்க. இந்த மைண்ட் வரணும்னா பணம் மாத்திரம் இதை செய்ய வைக்க, பணத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு பணக்கார நாட்டில் நடக்குது. அப்ப அங்க பணத்துக்காக அவங்க ஒர்க் பண்றது ஓகே, ஆனா இங்க நடந்தது பணத்தை தாண்டி. அவர் ரொம்ப சூப்பர் கம்பெனி வந்து டிஸ்னி அப்படின்னு எழுதிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொரு தகவல் வருது. இதே ஊர்ல புளோரிடால ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி Go Give Kids the World அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுவும் சூப்பர் கஸ்டமர் சர்வீஸ் பண்றாங்க. நீங்க அவங்களையும் போய் பாருங்க. சரி அங்க போறாரு. அது 30 கிலோமீட்டர் ஊரை விட்டு வெளியே இருக்கு. அங்க போனா அவங்களுடைய விஷன் என்னன்னா, குழந்தைகளுக்கு எவர் கிரீன் மெமரிஸ் தருது. அதாவது எப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவோட 7 மடங்கு பெரிய நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உடம்புக்கு முடியாத சாகர நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டுபிடிக்கணும். இது ஒரு NGO அமைப்பு. சாகர நிலையில் இருக்க குழந்தைங்களை இந்த டிஸ்னி லேண்டு கூட்டு வரணும். 2 நாள் நீங்க வந்து சுத்தி பார்க்க வைக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு எவர் கிரீன் மெமரிஸ் தர்றது. அது தனியா அந்த குழந்தை வர முடியாது, ஏன்னா அந்த குழந்தை விட முடியாத குழந்தை. அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருக்கும் ஃபிளைட் டிக்கெட் போட்டு கூட்டு வந்து தங்க வச்சு அனுப்புறது. இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு.
இதை உள்ள போய் பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் நிறைய டெஸ்டிமோனியல் வச்சிருக்காங்க, வீடியோ வச்சிருக்காங்க, ஃபோட்டோ வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க பண்ணுறது ரொம்ப டெடிகேட்டடாக அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு அருமையான கம்பெனி பண்ணீங்க, கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, உங்கள் பாராட்டணும்லாம் அவர் நோட் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அந்த கார்டனில் அவர் பார்க்குறாரு, ஒரு தோட்டக்காரர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஆராய்ச்சி பண்ணுற மனுஷனுக்கு இந்த ஆள்கிட்டையும் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அந்த தோட்டக்காரர்கிட்ட போகிற வயசானவர். அந்த தோட்டக்காரர் கேட்குறாரு, என்ன உங்கள் கம்பெனி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி நாங்கள் இது மாதிரி குழந்தை கஷ்டப்படுற குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பண்ணுறோம். அப்படியா? அப்போ அது கம்பெனியில் உள்ள இருக்கவங்க பண்ணுறாங்க, நீங்கள் கார்டன் தானே வச்சுருக்கீங்க, கார்டனை தானே மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இந்த இதுக்கு எப்படி நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு நக்கல் மாதிரியும் ஒரு நீங்கள் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவர் பேசுகிறாரு. இல்லை சார், நானும் எங்கள் கம்பெனியோடைய விஷனுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், நானும் எவர்கிரீன் மெமரிஸ் தர்றேன் அப்படின்னு. என்னங்க தரும் எப்படி சார்? பார்த்தீங்கன்னா அந்த பழசான அந்த உட முடியாத குழந்தைங்க வருவாங்க, இங்கே வரவே மாட்டாங்க, ஏன்னா 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஆனால் சில சமயம் ஃப்ளைட் டிக்கெட்டு, இந்த தங்குறது, இது மாதிரிலாம் ஏதோ சில லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள ஆஃபீஸ்க்கு வர வச்சுருவாங்க. காரில் வருவாங்க, காரில் வந்து உள்ளே போய் அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு பணம்லாம் செட்டில் இது பண்ணிருப்பாங்க. ஆனால் அந்த காரில் ரொம்ப நேரம் அந்த குழந்தை உட்கார முடியாது, அந்த குழந்தை வெளியே வரும், அப்படியே வாக்கிங் வரும், கூட்டு வருவாங்க. எனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் அந்த குழந்தைய, இதான அந்த வயசாக அந்த உட முடியாத குழந்தை அப்படின்னு பார்த்து அப்படி வச்சிருப்பேன். அவங்க அப்படி நடந்து வரும்போது, பாப்பா இங்கே வர்றியா, தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கூப்பிடுவேன். அது திரும்பி பார்க்கும், பெரிய கத்திரிக்கோள் வச்சிருப்பேன் கையில். பாப்பா எனக்கு வெட்ட முடியல, நீ வந்து எனக்கு வெட்டு பாப்பா அப்படின்பேன். அது யோசிக்கும் போதே இப்போ கையில் கத்திரிக்கோளை கொடுத்துருவேன். அது பிடிக்கவே முடியாது, நானும் சேர்ந்து பிடிச்சிக்குவேன். வா 2 பேரும் சேர்ந்து புல்லை வெட்டலான்னு நாங்கள் 2 பேரும் 5 புல்லை வெட்டுவோம். விழுந்து விழுந்து சிரிக்கும், ஏன்னா வாழ்க்கையில யாருமே இவ்வளவு பெரிய கத்திரிக்கோளை அது கையில கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வேலை இது சிரிச்சு சிரிச்சு நான் 2 பேரும் 5 புல்லை விட்டுட்டு சரி தேங்க்யூப்பான்னு சொல்லுவேன் நான். அப்ப நானும் எங்க நிறுவனத்தோடைய விஷன் எவர்கிரீன் மெமரிஸை நானும் தர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நண்பர்களே, மனித வளம் வணிக வளம் அப்படின்னா நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் சார். நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு எம்ப்ளாயியை நம்ம வேலை செய்ய வச்சுட்டோம்னா அதுதான் வந்து அந்த மனித வளத்தோடைய உச்சபட்சமான அவுட்புட். அது ஈஸி கிடையாது, ஆனால் அதை முயற்சி பண்ணலாம். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு 6 கோட்பாடுகளை நான் உங்க முன்னாடி ஷேர் பண்றேன். இன்னும் நான் வந்து மெயின் பிக்சருக்கு வரல, நான் வெளியே தான் இருக்கேன், சரிங்களா? ஆமா, அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்படி மனித வளத்தை சரி பண்ணலாங்கிறத ஒரு 3 ஸ்லைட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சரிங்களா? அதுக்கப்புறமும் நீங்க வந்து பத்ருதீன் சார், உங்க மென்டார், இங்க நவாஸ் சார், இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ரஃபீக் சார் எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு 6 பாயிண்ட் 6 பிரின்சிபல்ஸ். நான் அந்த பிரசன்டேஷனை நான் ஷாகித் சார்ட்ட கொடுக்குறேன், அவர் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிரசன்டேஷன் அப்படியே வந்துடும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது பாயிண்ட் இருந்தால் அதை எழுதிக்கங்க, இது அப்படியே எழுத தேவையில்லை. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, 4 நிலைகள்ல ஒரு கம்பெனி வளரும். 4 நிலைகள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வந்து ஒரு விதை, ஒரு செடி, ஒரு மரம், ஒரு பெரிய மரம், உயிர் ஒண்ணுதான், ஆனா 4 நிலைகள்ல அது மாறும். அப்ப விதைக்கு ஒரு கப்பு தண்ணி, ஒரு சின்ன மூடி தண்ணி ஊத்தினா கூட போதும் விதை. செடிக்கு ஒரு கப்பு தண்ணி, மரத்துக்கு தண்ணி ஊத்த தேவையில்லை. பெரிய மரம் அதே தண்ணி தேடிக்கும். அப்ப அதோட சாப்பாடு வந்து அளவு, அதை பார்த்துக்கிற தன்மை வந்து ஒரே உயிரா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அது மாறுபடுது. இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, எனக்கு ஒரு தம்ஸ் அப் காமிங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இப்ப பாருங்க, ஒரு குழந்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேரெக்ஸ் ஊட்டுறாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்க, பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து ஹைட் ஆகி டீனேஜர் ஆகிடுறாரு. அப்புறம் அவர் வளர்ந்து அடல்ட் ஒரு மனிதன் ஆகிடுறாரு. அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய மனுஷனா ஆகிடுறாரு. ஒரு 40 ஃபேமிலியை கூட அவரால் கைட் பண்ண முடியுற அளவுக்கு அந்த உயிர் வந்து இன்ஃபேண்ட்ல இருந்து பெருசாயிடுது. இப்ப இன்ஃபேண்ட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இதே டீனேஜர் வந்து நீங்க வெறும் சாப்பாடு ஊட்ட மாட்டீங்க. ஏய் சாப்பாடு சாப்பிடு, நீ ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, கை கட்டு, நீ வந்து ப்ரேயர் பண்ணு, பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டைப் பண்ணி ஒரு வழி நடத்துவோம். இல்லைன்னா அவன் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாட்டிடுவோம். அப்ப இன்ஃபேண்ட்ல வேற சாப்பாடு வேற ட்ரெஸ், டீனேஜருக்கு வேற சாப்பாடு வேற ட்ரெஸ் வேற பழக்க வழக்கங்கள். இதே இது கல்யாணம் ஆகிற வயசு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ பாத்துக்கப்பா, உன் ஃபேமிலியை வீடு கட்டிக்கப்பா, வண்டி வாங்கிக்கப்பா, நீ உன் குழந்தைய பாத்துக்கப்பா அப்படின்னு நீங்க பிரிச்சு அவரை வந்து என்ன பண்றீங்க, பெருசாக்கிடுறீங்க. அப்புறம் இவர் வழி கேட்கிறீங்க. அந்த மாதிரி நண்பர்களே, நிறுவனமும் 4 ஸ்டேஜ், எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். பாருங்க, முதல்ல வந்து ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல
உயிர் இழப்பு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இதில் யாருமே நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு நிறுவனம் தொடங்குற ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் 90% இறந்து போயிடும் சொல்கிறாங்க. 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ. இப்போ உட்காந்துருக்க எல்லாருலேயும் நிறைய பேர் நீங்கள் 5 வருஷத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் கிடையாது. 5 வருஷம் தாண்டலைன்னா நீங்கள் ரிஸ்கில் இருக்கீங்க. அதாவது ஒரு இந்த டெஃபினிஷனில் பார்த்தா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் என்னமும் எதுவுமே நமக்கு வேலை இல்லை. ஒரே வேலை நிறுவனத்தை உயிரோட வச்சுக்கிறது. என்ன வேணாலும் வேலை பண்ணணும். சார் சொன்னார் ஆட்டோ பைலட் மோட். நம்ம நினைக்கவே கூடாது. எல்லா வேலையும் யார் பண்ணணும்? ஓனர் தான் பண்ணணும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட், கஸ்டமரை பார்க்கறது, சர்வீஸ் பண்றது, ப்ரொடக்ஷன் பண்றது, டெலிவரி கொடுக்கறது, எல்லா வேலையுமே நீங்க நம்ம வந்து யாரை பார்த்து நம்ம வந்து சூடு போடக்கூடாதுன்னா ஆட்டோ பைலட் மோட், பெரிய கம்பெனி, அந்த சிஸ்டம்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை நீங்க தலையிலே ஏற்றக்கூடாது. நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் அப் மாத்திரம் தான். இது உயிரோட வச்சுக்கிறதே கஷ்டம். குழந்தை இறப்பு விகிதாச்சாரம் 100 குழந்தைக்கு 30 குழந்தை இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே கம்பெனி பாத்தீங்கன்னா 100 கம்பெனிக்கு 90 கம்பெனி காணாம இறந்து போயிடுது. ஸோ ஈஸி கிடையாது. சரி, அந்த 10 கம்பெனி வந்து என்ன ஆகுது, இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த டீனேஜர் வளர்ற மாதிரி ஹைட் வெயிட் ஆயிடுது. திடீர்னு பார்த்தா 50 பேர் வேலை பார்க்கறான், 20 பேர் வேலை, 200 பேர் வேலை பார்க்கறான். இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டைல்ல நம்ம வேலை செய்யக்கூடாது. நானே ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், நானே கல்லால் உட்காருவேன், நானே கலெக்ஷன் பண்றேன். அது இது நம்ம சாப்பாடு ஊட்டணும், குழந்தைக்கு டயப்பர் மாத்தணும், இது அந்த ஸ்டேஜ். இப்போ டீனேஜர், அப்போ டீனேஜர் அவர் ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், ஹோம்ஒர்க் கேட்கணும், அவரை வந்து ப்ரேயர் பண்ண வைக்கணும், எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் அவர் டீனேஜரை அவர் சமாளிப்பார். அப்போ சேல்ஸ் க்ரோத் ஸ்டேஜில் கம்பெனி பெருசாயிடுச்சுன்னா இப்போதான் நீங்க ஹைரார்கி, யாருக்கு யார் ரிப்போர்ட் பண்ணணும். எங்க அண்ணன் மாறிட்டாரு, இத்தனை நாளா எல்லாத்தையும் பேசுவாரு, இப்போ 2 பேர்ட்டு தான் பேசுறாரு, அண்ணன் வெயிட் ஆயிட்டாரு, தலை அண்ணனுக்கு வந்து ஈகோ வந்துருச்சு. கிடையாது. ஏன்னா கம்பெனி வந்து மாறிடுச்சு. இப்போ கம்பெனி மாறிடுச்சுன்னா நீங்க உங்க ஸ்டைல், ஆப்ரேஷன் ஸ்டைலை நீங்க மாத்திக்கணும். இங்க வேற ஸ்டைல், சேல்ஸ் க்ரோத் ஸ்டைல். ஏன்னா பெரிய கம்பெனி. நான் வந்து ஒரு சில கம்பெனிலாம் பார்த்துருக்கேன். சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனிலாம் ஆனது. அவரோட கன்சல்டிங் பண்ணும்போது அவர் இந்த எம்ப்ளாயி பத்தி பேசும்போது இந்த போட்டோ கொடுப்பான்னு கேட்பாரு எல்லாரையுமே. ஏன்னா கம்பெனி பெருசாயிடுச்சு, இவர் யாருமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு யாரை மேனேஜர் ஆகணும், யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், பதட்டமா இருக்காரு. ஏன்னா அவர் சிஸ்டம் ப்ராசஸ் அந்த கம்பெனில பண்ணல, பழைய ஸ்டைல்ல இருக்காரு. முகம் பார்த்து பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த கம்பெனி அதை தாண்டிடுச்சு அந்த லெவலில். அப்ப திருப்பி நம்ம பழைய ஸ்டைல் டீனேஜர் நம்மளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டுற மாதிரி சேல்ஸ் க்ரோத் கம்பெனி காணாம போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்தீங்க, இந்த இடத்துல இந்த கம்பெனி காணாம போக வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த சேல்ஸ் க்ரோத் ஸ்டேஜையும் நம்ம காப்பாற்றணும், நம்மளால அதை தக்க வைக்க முடியுதுன்னா நம்ம என்ன மாறிடுவோம், அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டா மாறும். இது ப்ரொஃபஷனல் கம்பெனி. ப்ரொஃபஷனல் கம்பெனி எப்படி? கண்டிப்பா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற சார் கம்பெனிலாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு எம்ப்ளாயி போனாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க, பாலிசி சொல்லிடுவாங்க. உனக்கு இத்தனை தேதி சம்பளம்ப்பா, இதெல்லாம் லீவுப்பா, இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு இன்க்ரிமெண்ட் வரும்பா, உனக்கு படிக்காசு இது, அலவன்ஸ் இது, போனஸ் இது, எல்லாமே தெளிவுபடுத்துவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் டெவலப்டு கம்பெனில ஓனர் இருக்க மாட்டாங்க. அந்த ஓனருக்கு பதிலாக யார் இருப்பாங்கன்னா ஒரு சிஇஓ இருப்பாரு. அந்த சிஇஓ அந்த கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு. 2 லட்சம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாரு. அவர் அந்த கம்பெனியை ப்ரொஃபஷனலா நடத்தக்கூடிய நிலைமை வந்து ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்ல வந்துடும். பாக்கெட்ல போட்டாலும் எடுக்கலாமா? தேங்க்யூ. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி, அடல்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி. இதுல நம்ம சர்வே ஆயிட்டோம்னா நிறுவனத்துக்கு நீங்க சார் சொன்ன ஆட்டோ பைலட் மோடி இங்க தான் சார் வருது. ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக மாறிடுறோம்னா அப்புறம் நம்ம என்னவா ஆகலாம், அந்த கம்பெனி என்னவா மாறுது, ஒரு குரூப்பாக மாறும். அவங்களுக்கு வந்து வியட்நாமில் ஒரு ஃபேக்டரி, ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேக்டரி, ஆந்திராவில் ஒரு ஆப்ரேஷன்ஸு, இந்த ஊர்லேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இந்த ஊர்லேயே வந்து இன்னொரு ஃபேக்டரி போடுறது, இன்னொரு ராஜபாளையத்தில் போய் ஒரு காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் அவங்களால மல்டிபிள் பிஸ்னஸ் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் மனசில் ஊறு போடுங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஆனது இது எதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் நீச்சேன்னு ஒரு பெரிய ஃபிலாசபர், தத்துவ ஞானி. அவர் சொன்னது என்னன்னா, மனிதன் வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவன் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர், முதல்ல வந்து ஒரு மனிதன் கேமல் மாதிரி இருக்காராம். அவன் முதுகுல வெயிட் வச்சு முதுகு உடைக்கிற அளவுக்கு அவனை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுமா உலகம். முதல்ல கேமல். அப்புறம் கடுப்பாயிரானா, என்னடா நான் இதாடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து ஒட்டகம் கிடையாதா அப்படின்னு என்னவா மாறிட்டார் அவரு,
சிங்கமா மாறிட்டார். அடி தட்டி யாரை பார்த்தாலும் அடிச்சு தள்ளுறது தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாருமே. ஒரே ஹாப்பியா இருக்கு. இப்ப நான் முதுகு வைக்க முடியாதா, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆனா இது கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்காரு. அவருக்கு என்ன வருது, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிராகன் ஒரு அனிமல் வருது. அது என்ன சொல்லுது, நீ சிங்கம் கிடையாது. டேய் நான் சிங்கம்டா, நான் சொல்றதை நீ கேட்கணும், நீ இனிமேல் நாய்க்குட்டி, இல்ல நீ வந்து காக்கா, இல்ல நீ வந்து நரி, நீ ஒட்டகச்சிவிக்கின்னு இது இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லு. இல்லைங்க நான் அப்படிலாம் மாற முடியாதுங்க, நானே இப்பதான் கேமல்ல இருந்து லைனா மாறினேன், லைனா ஹாப்பியா இருக்கேன், ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி மாறிட்டேன்னா இது இல்ல சண்டைக்கு வா. சண்டை, பயங்கர சண்டை இந்த டிராகன் கூட. டிராகன் பெரிய விலங்கு, டிராகனவே சிங்கம் கொன்னுட்டு யோசிக்குது, என்னடா இவ்வளவு ரத்தமா நம்ம வந்து அதை கொண்டுட்டோமே, நம்ம வந்து கேமலா இருந்தது கரெக்டா, இல்ல லைனா இருந்தது கரெக்டா, இல்ல இந்த டிராகன் சொன்னதை கேட்டிருக்கணுமா, யாரு நம்ம அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கடைசியில நம்ம இன்னொரு உருவ மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னவா மாறிடுது, ஒரு சைல்டா மாறி. அதுக்குன்னு ஒரு உலகத்தை வச்சுக்கிட்டு சின்ன ஜாமான் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள விளையாட ஆரம்பிக்குது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கண்டென்ட்டான ஒரு குழந்தையா அது மாறுது. இதுல இருந்து எப்படி அந்த பிலாசபர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் ஒருத்தன் கேமலா இருக்கான். பிறந்தது கேமல், சாகுற வரைக்கும் முதுகுல வெயிட். பிறந்தது கேமல், கொஞ்ச நாள் கழிச்சு சிங்கமா மாறி சாகுற வரைக்கும் சிங்கம். நான் யார் தெரியுமா, எவனும் என் பக்கத்துல வரக்கூடாது, நான் சொல்றதுதான். ஏன்னா அவர் இந்த டேஸ்ட்டை பார்த்தார், சிங்கம் டேஸ்ட்டை. இன்னொருத்தர் யாருன்னா, சிங்கமா இருந்தவர் இந்த டிராகன் வந்து சமுதாயம் நம்மள ஒரு சீண்டு, நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சமுதாயத்துக்காக என்ன பண்ணுறது, இந்த லயன் தன்னை மாத்திக்குது. ஆனா மனசுக்குள்ள நான் சிங்கம், ஆனா சமுதாயம் இது டிராகன் சொன்னதுனால நான் வந்து புலியா மாறிட்டேன், நான் சிங்கம் ஆக்சுவலா நான் வந்து டிராகன் சொன்னதுனால நான் காக்காவா மாறிட்டேன். அப்ப அப்படி இல்லாம அப்படி கடைசி வரைக்கும் இந்த டிராகன் சொல் பேச்சை கேட்டு பயந்து கடைசி வாழ்நாள் வரைக்கும் வாழ்ந்து செத்து போறவங்க இருக்காங்க. ஆனா நல்ல அருமையான விஷயம் என்னன்னா, இந்த சைல்டு ஏன் இதை வந்து நான் எங்க ஆண்டர்பிரனர் முன்னாடி சொல்றேன்னா, நான் எப்படி ஆண்டர்பிரனர் வாழ்க்கையை பாக்குறேன்னா, நீங்க யாரோ ஒரு ஆண்டர்பிரனரை பாப்பீங்க, 100 கோடி 1000 கோடி 10,000 கோடி, இல்ல உங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷனை பாக்குறீங்க, உங்களை அறியாம தலையில ஏத்திடுறீங்க. அதுக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. அந்த கோலுக்காக நீங்க ஒருவேளை அப்படி போனோம்னா என்ன ஆயிடும், நமக்கு வாழ்க்கை ஹாப்பியே இருக்க. அது வந்து லைனா இருந்திருப்பீங்க, ஆனா அது யாருக்காக அந்த உங்க வாழ்க்கையை மாத்திக்கிற மாதிரி போயிடும்னா அந்த டிராகனுக்காக போயிடும். அப்படி இல்லாம ஏன் பிசினஸ் ஒரு குழந்தை மாதிரி நீங்க அதுல வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு சின்ன கல் இருந்தா கூட இது ஒரு பென்ஸ் கார்னு நினைச்ச அந்த குழந்தை விளையாடும். ஒரு செடி இருக்கும், இது ஒரு பெரிய மரம்னு நினைச்சு விளையாடும். ஒரு சின்ன கடை குச்சி இருக்கும், அது ஒரு பொம்மைன்னு நினைச்சு விளையாடும். அந்த மாதிரி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கேமை நான் நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம அவன் இத்தனை கோடி பண்ணிட்டான், அவன் இத்தனை டன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படிங்கிற கம்பேரிசன் போய் மனசுக்குள்ள இதை ஆசைப்படாம நம்ம குழந்தையா நம்ம கேம் விளையாடலாம். இதுக்காக தான் நான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ. இன்னொரு ஒரு கோட்பாடு நண்பர்களே, இந்த கோட்பாடுக்கு பேர் FTA. இப்ப நான் வந்து எம்ப்ளாயி கிட்ட பேசுறேன், அந்த எம்ப்ளாயி கிட்ட பேசும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. அவன் கண்டுபிடிச்சிடறான், அண்ணன் சும்மா சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா நம்மள அறியாம மாத்தி பேசுறோம், வேற ஏதோ போயிடுறோம். இல்ல நான் இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து எல்லா நாளுமே நல்ல ஃபிட்னஸா இருக்கணும், யோகா பண்ணணும், வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன். 5 நாள் போறேன், 10 நாள் போறேன், போக மாட்டேன். என்ன காரணம், என்னாலேயே என்னை மாற்ற முடியல, எனக்கு மற்றவங்களை என்னுடைய ஸ்டாஃபையும் நம்பிக்கையை வர வைக்க முடியலன்னா நான் இந்த FTAவை நான் ஃபாலோ பண்ணல, அதனால எனக்கு இது வரல. ரொம்ப பெரிய டாபிக், குயிக்கா நான் ஒரு டப்பா ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு பைனாப்பிள் போட்டு தரதுக்கு ட்ரை பண்றேன். ஃபாலோ பண்ண பாயிண்ட் பிடிச்சிருக்கு. FTAங்கிறதுக்கு என்ன வார்த்தைனா, ஃபீலிங் தாட் ஆக்ஷன். இப்போ ஒன்லி ஃபீலிங், இந்த வந்துச்சே ஃபீலிங் பாட்டு மாதிரி ஒன்லி ஃபீலிங் ஒருத்தனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பைத்தியம் லூசுன்னு சொல்லிடுவோம். வெறும் ஃபீலிங், எப்ப பாரு அழுதுட்டு இருப்பாரு, சிரிச்சுட்டு இருப்பாரு, ஃபீலிங் மாத்திரம் தான் இருக்கு. அவருக்கு என்ன இல்லை, தாட்டு கிடையாது, எண்ணம் யோசிக்கல, என்ன இன்னொன்று இல்லை, ஆக்ஷன் இல்லை. இதே ஒருத்தருக்கு வெறும் எண்ணம் மாத்திரம் இருக்கு, அவர் என்ன சொல்லுவோம், நம்ம கற்பனை உலகத்துல வாழ்றான், ட்ரீம்ல இருக்காரு, தத்துவவாதம். ஒருத்தர் வெறும் ஆக்ஷன் மாத்திரம் பண்ணிட்டே இருக்காரு, அவர் என்ன சொல்லுவாங்க, எடுத்து வைப்பா எடுத்து வச்சிருவாரு, அடிக்க வைப்பா அடிக்க வச்சிருவாரு. அவருக்கு பேரு சித்தால் இல்ல நிமிந்தால். என்ன சொல்றதை செய்வாங்க,
அப்ப நீங்க ஒண்ணே ஒண்ணு இருந்தா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப 2 இருக்கு, FTA-ல 2 இருக்கு. ஃபீலிங் இருக்கு, தாட் இருக்கு. நல்ல எமோஷனல் ஆவாரு, எண்ணமும் இருக்கு. அவருக்கு என்ன சொல்றாங்க? வேலைக்கு ஆகாதவர், எல்லாம் ஓகே, வேலை மாத்திரம் நடக்கு. ஏன்னா ஆக்ஷன் இல்லை, ஃபீலிங் இருக்கு. அவர் வந்து அண்ணே அப்படின்னு புல்லரிக்கும், அண்ணே அப்படி பண்ணலாண்ணே, ஆனா ஆக்ஷன் மாத்திரம் இருக்காரு, வேலைக்கே ஆகாதவர். இங்க இன்னொருத்தர் இருக்காரு, ஃபீலிங் அப்படியே சொன்ன உடனே புஷ்ஷுன்னு மேலே ஏறிடுவாரு, ஆக்ஷன் இறங்கிடுவாரு, என்ன மாத்திரம் இல்லை, அவருக்கு தாட் இல்லை. அப்ப அவருக்கு என்ன சொல்றாங்க? உணர்ச்சி வசப்படுவார். ஏன்னா ஃபீலிங் இருக்கு, ஃபீலிங்கோட செஞ்சாப்ல. அப்ப பல பொழுதும் தன் செயலுக்கே வருத்தப்படுவார், படக்குன்னு பேசிடுவார், படக்குன்னு திட்டி விடுவார், படக்குன்னு சீட்டை கிழிச்சு ஒருத்தர் வேலை விட்டு அனுப்பிடுவார், கணக்கு பிடிச்சிடுவாரு. அப்ப ஃபீலிங் இருக்கு, ஃபீலிங்ல இருந்து நேரம் என்ன பண்ணிட்டாரு? ஆக்ஷன் போயிட்டாரு. இங்க என்ன இருக்கு? ஃபீலிங் கிடையாது, தாட் அண்ட் ஆக்ஷன். அவருக்கு பேர் என்ன? இயந்திரத்தனம். வருது பாரு ஜடம், ஃபீலிங்கே கிடையாது, அப்படியே வரும், அப்படியே போகும். ஃபீலிங் எந்த உணர்ச்சியே இல்லாதது. அப்ப ஃபீலிங் இருக்கணும், தாட் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். அப்ப என்ன நடக்கும்? அங்க ஒரு உறுதியான மனம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், செயல்படும். நான் ஒரு 4-5 படம் போட்டிருக்கேன். இந்த கேரக்டர் எந்த இதுல 1 6 வருதா 7 இருக்கு. இந்த 7ல இந்த கேரக்டர் எந்த இதுன்னு சொல்லுங்க. இந்த படத்துல வரவர் எந்த கேரக்டர்ல இருப்பாரு? அமாவாசை. படத்துல கரெக்ட் சொல்றீங்க. இந்த 7 பாயிண்ட்ல எங்க ஃபிட் பண்ணலாம் வர? ஃபீலிங், தாட், ஆக்ஷன் கிடையாது. இது ஃபீலிங்கே கிடையாது, தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். நல்லா யோசனை பண்ணுவான், செயல்படுத்திடுவோம். அப்ப அவனுக்கு பேர் என்னங்க? எங்க இருக்கு? இயந்திரத்தனம். தன் மனைவியை கொல்றான், பிள்ளையை கொல்ல போறான். அப்ப என்ன? ஃபீலிங் கிடையாது. இவங்களை என்ன சொல்லலாம்? ஆக்ஷன். கரெக்ட் சார். வேற என்ன சொல்லலாம்? ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன். அவருக்கு தாட் அண்ட் ஆக்ஷன், இது ஃபீலிங் இருக்கு. எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? கொண்டே விட்டாங்க போய். ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன். இவர் சார் இமேஜினேஷன். ஓகே, மேபி தாட்டா இருக்குமோ? ஒன்லி தாட், கற்பனை உலகம். ஓகே. இவரு இந்த படம் லவ் டுடே பார்க்கலையா? இந்த படத்துல வந்து ஃபீலிங் இருக்கு, தாட்ஸ், யோசனை. ஏன்னா மாட்டுறாங்க 2 பேருமே, பிரிய போகுது, அந்த அளவுக்கு சண்டை வந்துடுது. அப்புறம் யோசிக்கிறாங்க, ஐயோ லவ் பண்ணாலுமே என்னாச்சு, அப்புறம் அதுக்கு செயல்படுத்துறான், ஆக்ஷன். அப்போ 3மே நடக்கும்போது அங்க ஒரு எஃபெக்ட் வருது. ஃபீலிங் எல்லாமே கஷ்டம், தாட். அப்ப நண்பர்களே, உங்களை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்க ஃபீலிங்ல எங்க இருக்கீங்க, தாட்ல எங்க இருக்கீங்க, ஆக்ஷன்ல எங்க இருக்கீங்கன்றத நீங்க எழுதி பாருங்க. அதுல எங்க கேப்ல இருக்கீங்கிறத சார் பேசலாம். இல்ல பேசலாம் சார், பேசலாம். கொஞ்சம் ஒரு 2-3 இது சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு கல்ல வந்து பென்ஸ் காரை வந்து நீங்க நினைச்சு வச்சுக்காம. இப்ப நான் என் பொண்ணாடிட்ட போய் ஒரு கல்ல போய் பென்ஸ் காரை கொடுக்குறேன்னா அடுத்த என் வண்டியில ரத்தம் வருமா வராதா? ஒரு செஞ்சிடாதீங்க. மீட்டிங்ல சொன்னா அப்புறம் அந்த கல்லால என்ன அடிப்பாங்க எனக்கு முடியவே இல்லை. நண்பர்களே, ரொம்ப வச்சுக்கோங்க சார். சார் நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பலவீனமா ஆகும் சார். இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த குழந்தை தான் உலகத்துல இருக்கு, சரிங்களா? அந்த குழந்தை நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் டயர்டாகாம விளையாடுச்சு. நம்ம வீட்டுல இருக்க பாப்பாங்களை பாருங்க, குட்டி பாப்பாங்களை பாருங்க, டயர்டே ஆக மாட்டாங்க, விளையாண்டே இருப்பாங்க. நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் டயர்டாகாம விளையாட முடியுமா? அப்ப அதுக்கு நம்ம வந்து இமேஜினேஷனை கொண்டு வரணும். என் கம்பெனி, நான் ஓகே, நான் அடுத்தவங்க கம்பேர் பண்ணும்போது தான் நான் டவுன் ஆகிறேன். கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு, நல்லதே கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு 40 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்மளை வச்சிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்லிட்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம். இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? இந்த டிராகனுக்காக அந்த 100 கோடி 500 கோடி 1000 கோடியை தான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு பயங்கர ப்ரெஷர் ஆகிடும். நீங்க அதை யோசனை பண்ணுங்க சார். நம்ம திருப்பி அதை பத்தி பேசுவோம் சார். நண்பர்களே, என்னுடைய இன்னொரு 4வது கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேபிள் ஆஃப் பீஸ். த ஃபேபிள் ஆஃப் த பீஸ்னு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு போயம் இருக்கு. இது வந்து ஒரு 150 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த போயம். இந்த போயம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது கண்டிப்பா உங்க மார்க்கத்துல தான் நீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்க, பேசவே கூடாதுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு சொல்லும். தனியா இருக்கும்போது சில கேடுகள், பொது வாழ்க்கையில் பெனிஃபிட், அப்படிதான் அது சொல்லுது. ஆனா அந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுங்க. ஒரு கவிதை வந்து பாத்தீங்கன்னா பல அர்த்தத்தை கொடுக்கும். இது என்னுடைய புரிதலை நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்க. முதல்ல அந்த கவிதை வந்து ஒரு கதை தான். என்ன கதை?
என்னன்னா, ஒரு காட்டுல மிகப்பெரிய தேன் கூடு இருக்கு, பயங்கரமான தேன் கூடு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு அது பெரிய தேன் கூடு. பயங்கரம்டா, மிரட்டமான ஆளுங்கடா, செம்மடா அது கூட்டம் அப்படின்னு அப்படியே. ஆனா அந்த தேன் கூடுகள் ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. இந்த தேனீக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அதுல சில தேனீக்கள் சொல்லுதான், நான் நல்லா வேலை செய்யறேன், நான் போய் பல கிலோமீட்டர்ல தேன் எடுத்துட்டு வரேன், இவன் கிளீன் பண்றேன்னு உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கான், கிளீன் என்னத்த பண்றேன், கிளீன் பண்றேன்னு அவனும் என் கூட தான் இருக்கான், அவனும் என் சாப்பாடை தான் சாப்பிட்றான் அப்படிங்கிறான். இன்னொருத்தர் சொல்றான், நான் சண்டை போடுறேன், யார் வந்தாலும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன், ஆனா வந்து இவன் சும்மா இருக்கான் அவன். இன்னொருத்தர் சொல்றான், சண்டையே வரலையடா, நீ சும்மா தான்டா இருக்க, நீ என்னடா எங்க வீட்டு, நான் தான்டா இருக்கிறது பெஸ்ட். அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள குமரல் ஏற்படுத்திட்டு. இது கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுள் சொல்றாரு, எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்க இந்த தேனீக்கள், ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல ஆளுங்க, ஆனா உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மன வருத்தம் இருக்கா, சரிப்பா உங்களுக்கு நான் வந்து ஒரு வரம் தரேன், வரமா சாபமாங்கிறது அப்புறம் பார்ப்போம். இந்த வரம் என்னன்னா, எல்லாரும் உண்மையான மனிதர்களா மாறிடுங்க, உண்மையான தேனீக்களா மாறிடுங்க, நியாயமான மான்களா மாறிடுங்கன்னு அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்படியே எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, எல்லாம் அப்படியே மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்கன்னா, உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க, நான் வேலை செய்யலப்பா, இந்த 5 வருஷமா சண்டே நடக்கல, நான் சண்டைக்கார தேனின்னு சொல்றேன், நான் அந்த கூட்ட விட்டு வெளியே போறேன்ப்பா, ஏன்னா சண்டே நடக்கல அப்படின்னு ஒரு 50,000 தேனி வெளியே போயிடுச்சு. அடுத்து இன்னொன்னு, கிளீன் பண்ற தேனி, இவ்வளவு வேலை இல்லப்பா இதுல, நான் எதுக்குப்பா இங்க இருந்தேன், அவன் ஒரு 2000 5000 பேர் வெளியே போயிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தன், இங்க வந்து இவ்வளவு பேருக்கு சாப்பாடு தயார் பண்ற தேவையில்லை, நான் சும்மா கொஞ்சம் பேர் தான் சாப்பாடு தயார் பண்றேன், எனக்கு எதுக்குப்பா இங்க, அவன் வேற போறான். கடைசியில் இப்படி எல்லாரும் உண்மையை தெரிஞ்சு உண்மை விளம்பிகளா மாறி வெளியே போய் கடைசியில ஒரு 50,000 தேனி மாத்திரம் அப்படியே புதுன்னு சுத்திட்டு. இப்போ மக்கள் நடந்து போய் பாக்குறாங்க, ஒரு காலத்துல பிரம்மாண்டமான தேனியா இருந்துச்சுப்பா, பாவம் என்ன நினைச்சது தெரியல, பாவமா கிடக்குப்பாது அப்படிங்கிறாங்க. இதை சொல்லிட்டு அந்த போயத்துல அவரு இது பயங்கர அதை திட்டாங்க அவர். அந்த போயத்தை அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் உண்மை ஆயிட்டாங்கன்னா அப்ப திருட மாட்டான், திருட மாட்டான்னா போலீஸ் இருக்காது, போலீஸ் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஜட்ஜி கிடையாது, ஜட்ஜிக்கு வேலை போயிடும், விவசாயி வேலை செய்ய மாட்டானா, என்னங்க எங்க வீட்டுக்கு 4 மூட்டை போதுங்க, நான் எதுக்குங்க இதை உற்பத்தி பண்ணி இதை வந்து கொஞ்சம் அதிக விலைக்கு நான் விற்கணும், வியாபாரி நான் எதுக்குங்க இதை போய் அவங்களுக்கு கொடுத்து நான் இன்னும் அதுல லாபம் சம்பாதிக்கணும், ஏன்னா எல்லாம் உண்மைத்தான் மாறிடுச்சு. அவர் வந்து தேனியை சொன்னது ஒரு ஓமைக்கு சொல்றாரு, அதை எங்கிட்டு மாத்திக்கிறாங்க. அப்ப அவரு இது சொல்லும்போது பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. அவர் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றாருன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் சில தவறுகள் பண்றதுனால தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் ஒழுங்கா இருக்கான், சரிங்களா. ஜெயில்னு ஒண்ணு இருந்தா தான் வந்து அவன் பயப்படுவான், ஜெயில் இல்லாம இருந்துச்சுன்னா பயப்பட மாட்டான். இந்த சமுதாய கட்டமைப்புக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர்றாரு. நண்பர்களே, இதை நான் எப்படி ஹெச்ஆருக்கு பொருத்திக்கிறேன்னா, நம்ம இப்ப பர்ஃபெக்ட் எம்ப்ளாயி வேணும் சார், 10,000 ரூபாய் சம்பளம் தரேன், அப்படியே கரெக்ட் டைத்துக்கு வந்துடணும் சார், அவர் கரெக்டா வந்து பஞ்ச் வச்சிடணும், ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லா இருக்கணும். நம்ம காணல் நீரை தேடிட்டு இருக்கோம். நம்ம ஹானஸ்டான எம்ப்ளாயி, 1 ரூபாய் திருடக்கூடாது சார், மன்னிச்சுங்க நண்பர்களே, எம்ப்ளாயி நான் பட்சப்படுத்தல, நம்ம எதிர்பார்க்கறத சொல்றேன். நம்ம ஒரு கற்பனை உலகத்துல இருக்கோம், திருட முடியாத அளவுக்கு நம்ம கம்பெனி சிஸ்டம் வச்சிருந்தா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்பி கொடுக்குறேன் சிஸ்டம் இல்லாம நம்ம மாட்டிக்கூடாது. 100% 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், 40,000 அவர் மூலமா எனக்கு சம்பளம் வந்துடும், வருமானம் ஏற்றி கொடுத்துருவாரு, இந்த விஷயத்த நம்ம நம்ப கூடாது. அப்ப 100% பர்ஃபெக்டா இருக்க தேனி வந்து இல்ல, காணாம போயிடுச்சு. 100% மக்கள் பர்ஃபெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைச்சா சமுதாயமே இல்லைங்கிறாங்க. அப்ப எம்ப்ளாயி லெவலையும் நீங்க 100% எதிர்பார்த்து சரிங்களா. அப்ப அதுக்கு அதுதான் நியதி, அப்படிதான் உலகம் இயங்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நீங்க யோசனை பண்ணுங்க, சரிங்களா. இது 4வது. இந்த 2 குயிக்கா பார்த்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்பாடு நண்பர்களே, ஹீரோ ஜேர்னி அப்படின்னு ஜோசப் கேம்பல் அப்படின்னு அமெரிக்கன் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் வந்து இந்த வழியில 1ஆம் நம்பர்ல கிளம்பி ஒரு 12ஆம் நம்பர் வரும்போது ஒரு ஹீரோவா மாறிடுறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் வந்து இந்த எல்லா ரஜினிகாந்தோட படமும் அந்த ஹீரோ ஜேர்னியோட கான்செப்ட்ங்கிறாங்க. ஒரு ரஜினிகாந்த் படம் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆர்டினரி உலகத்துலதான் அவர் இருப்பாங்க, ஜாலியா விளையாட்டு பண்ணி காதல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திக்கிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறது திட்டுறது ஜாலியா இருக்கிறது. எப்ப வந்து அவங்க அப்பா உடம்பு முடியல, நெஞ்ச பிடிக்கிறாரு, அப்பா இறந்து போறாரு, அப்பதான் ஹீரோ வெளியே வர்றாரு.
எப்போ தன் பங்காளிகள் ஏமாத்துறாங்க, அப்ப இந்த ஆர்டினரி வேர்ல்ட்ல இருந்து அவர் மனுஷன் ஆர்டினரி மேன் எதுக்குள்ள வந்துட்டாப்ல? இப்ப ஸ்பெஷல் வேர்ல்ட், மிக மோசமான உலகம் ஸ்பெஷல் வேர்ல்ட். ஏன்னா இங்க பாருங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆர்டிஎல், இந்த வார்த்தையை சொல்லுங்க, டெத், மரணம் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பக்கத்துல இன்னொரு வார்த்தையும் படிங்க, ரீபர்த், மறுபிறவி. அந்த அந்த படையப்பா வேற ஒரு மனுஷனா மாறிட்டான். அந்த அண்ணாமலை, பால்கார அண்ணாமலை, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேற ஒரு அண்ணாமலையே மாறாரு. அப்ப அவர் மரணப்பட்டு அவர் ஒரு புது அண்ணாமலையை உருவாரு. அதான் ஹீரோ ஜெர்னி. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆறாரு, போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த அந்த பொருளை ஈட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ண நார்மல் உலகத்துக்கு வர்றாரு. இங்க வந்துட்டா அவர் ஹீரோவா இல்லையா? மேல வந்தா திருப்பி ஹீரோ கிடையாது, நார்மல் உலகத்துக்கு வந்துட்டாரு. அங்க உட்காரலாம், சரிப்பா நான் வந்து புதையல் எடுத்துட்டேன்ப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. திருப்பி ஒரு ஹீரோவானா என்ன செய்யணும்? அவரு திருப்பி கீழே போனாதான் ஹீரோ. இப்ப நீங்க ஹீரோ ஜேர்னில தான் இருக்கீங்க. ஹீரோ ஜேர்னில எங்க இருக்கீங்க? உங்களால உணர முடியுதா? நீங்க யாருமே ஆர்டினரி வேர்ல்ட்ல கிடையாது. என்டர்பிரனர் என்னால நல்லாவே சொல்ல முடியும், யாருமே ஆர்டினரி வேர்ல்ட்ல இருக்கவே முடியாது. 9 to 5 ஜாப், யூ ஆர் இன் ஆர்டினரி வேர்ல்ட். இஸ் ஹீரோ, சாரி, ஆர்டினரி வேர்ல்ட். 9 to 5 ஜாப், 9 to 9 ஜாப். எப்போ நீங்க என்டர்பிரனர் ஆயிட்டீங்களோ, அப்ப இந்த கஷ்டம் எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் நான் உங்களை கேட்டுக்கிறேன்னா, நீங்க ஹீரோவா ஆயிட்டு இருக்கீங்க, ஹீரோ ஜேர்னில இருக்கீங்க. அப்ப நான் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அந்த மனிதரா இல்லாம நான் மரணத்துக்கு ரெடியா இருக்கேனா? அப்ப அந்த அளவுக்கு என்னை நான் மாத்திக்க ரெடியா இருக்கேன். எனக்கு பத்ரின் சார் நல்லாவே தெரியும், 10-12 வருஷமா தெரியும். சார் எல்லாம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றவரு, அடியை போடுறவரு. ஏன்னா மிரண்டி அவரை பார்த்து, என்ன அடிப்பீங்களா, என்னங்க நீங்க? அப்புறம் அவன் இப்படி பண்ணா நான் சும்மா விடணும், 2 விட்டேன் பாரு. சார் தயவு செய்து செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. அப்ப சார் மாத்திக்கிட்டு சிஸ்டம் ப்ராசஸ், நம்ம இண்டஸ்ட்ரி விசிட் மாதிரி நீங்க சார் கம்பெனிக்கு போயிட்டு அங்க வந்து நிறைமதினு ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க, அங்க வந்து சில்வியான்னு ஒரு மேடம் இருக்காங்க. இவங்ககிட்ட எல்லாம் நீங்க சிஸ்டத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாவே நமக்கு லேர்னிங் கிடைக்கும். அதுக்கு காரணம் சார் தன்னை மாத்திக்கிட்டாரு. பழைய பத்ருதீன் சார் கிடையாது, அவர் மாத்திக்கிட்டாரு. ஸோ அப்போ நீங்க எல்லாருமே ஹீரோ ஜேர்னில இருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் என்னுடைய கோட்பாடு நண்பர்களே. வேல்யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல நண்பர்களே, வேல்யூ ட்ரிவன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நீங்க பார்க்காதீங்க, என்னை மாத்திரம் பாருங்க. இப்போ எங்க அப்பா வந்து என்னை எப்படி சொல்லி வளர்ப்பாரு சின்ன வயசுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து சாமி கும்பிடணும், நீ பெரியவங்களை மதிக்கணும், நீ வந்து ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, திருப்பி பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படிதான் வாழ்க்கை அவருக்கு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து அதை சொல்லியிருக்காரு. நான் எங்க அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஓரளவு வந்துட்டேன், நல்ல சொபிஸ்டிகேட்டாவே வந்துட்டேன் நான். எனக்கு என்ன வேல்யூனா, எங்க அப்பா சொன்னதை நான் கடைபிடிச்சேன், நான் சிங்கமா மாறி, அப்புறம் நான் குழந்தையா மாறி எனக்குன்னு சில வேல்யூ வச்சுக்கிட்டேன். அது என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நாலேஜபிளா இருக்கணும், அப்புறம் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணணும், உண்மையா இருக்கணும், கமிட்டடா இருக்கணும், அப்புறம் வாழ்க்கையை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் வச்சிருக்கேன். இது என்னோட வேல்யூ. எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு வேல்யூ. நான் சின்ன வயசுல கல்யாணம் ஆகி எங்க அப்பாவுடைய கொடைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அந்த வேல்யூ தான் வச்சிருந்தேன். அப்புறம் நான் சிங்கமா மாதிரி அதெல்லாம் நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுவேன், இந்த வேல்யூ வச்சிருக்கேன். சரி, இது என்னோட வேல்யூ. இப்போ என் பையன் வந்திருக்கான், இதெல்லாம் நான் ஃபோர்ஸ் பண்ணலாம், அவன் சிங்கமா மாறுற வரைக்கும் என்னை கேட்பான், அப்புறம் அவன் வேல்யூ அவன் கிரியேட் பண்ணுவான். என்ன சொல்றேன் நண்பர்களே, அப்ப வேல்யூ வந்து எங்க அப்பாவுக்கும் எனக்குமே மாறுது ஒரு 35-40 வயசுல. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் உங்க ஊழியர்களுக்குமே வேல்யூ வேற வேல்யூ இருக்கும். என்ன நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு சேல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேருக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது ஒரு வேல்யூ. உங்களுக்கு சில பேருக்கு ப்ராஃபிட், சில பேர் டயத்துக்கு வைப்பான்பீங்க, சில பேர் கஸ்டமர் சர்வீஸ் முக்கியம்ங்கிறீங்க, அறிவுபூர்வமா இருப்பாம்பீங்க, உண்மையா இருப்பா, ஆனஸ்டியா இருப்பா, கமிட்மெண்ட் கொடுத்தா செய்ப்பா, டார்கெட் பண்ணுப்பா, அப்புறம் இனிமே புதுசா ஏதாவது பண்ணுப்பா, அப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்குப்பா, சாமி கும்பிடுப்பா, நீ ஃபேமிலியை பார்த்துக்குப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்க உங்க மனசுக்கு தோன்றத அப்பப்ப சொன்னீங்கன்னா, என் பையன் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எங்க அப்பா என்னை கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது காரணம், எங்க அப்பா உடஞ்ச ரெக்கார்டுமே திருப்பி சொல்லுவார், திருப்பி ஒரு 5 பாயிண்ட் தான் சொல்லுவார். அந்த மாதிரி தான் நானும் என் பிள்ளைக்கு 5 பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன், அவன் சிங்கமா வர வரைக்கும். இப்ப நீங்க தலைவரா இருக்கீங்கன்னா உங்க கம்பெனில உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி நீங்க ஒரு 3-4 விஷயத்த சொல்லிட்டே இருக்கணும். அது சொல்லாம நீங்க 10 விஷயம் சொல்றீங்கன்னா பையன் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்ப எதை நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சேல்ஸ், குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ், டைம், இதோட நிறுத்திக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து நீ வந்து உடம்ப பார்த்துக்கணும், நீ வந்து புதுசா ஏதாவது சொல்லு, நீ வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு வேற இன்னொரு 4 விஷயத்த சொன்னீங்கன்னா அது தலையில ஏறவே ஏறாது. அப்ப அதுக்கு பேர் தான் வேல்யூஸ். அப்ப அந்த வேல்யூஸை நீங்க டிஃபைன் பண்ணுங்க. நம்ம MECக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷன் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நாட்டோடைய வளத்தை பெருசாக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டியை உருவாக்கணும். அந்த மாதிரி உங்க நிறுவனத்துக்கு என்ன விஷன், அதுக்கு என்ன மிஷன், அதுக்கு என்ன வேல்யூஸ், அந்த வேல்யூஸை உடஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொல்லணும். நம்ம இது வரைக்கும் ஓகேவா போயிட்டு இருக்கோமா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஒரு வீடியோ பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு எனக்கு எவ்வளவு நேரம் சார் மணி எடுத்து ஒன்று தள்ளி விட்டா இன்னொன்று விழுகுது. இதுக்கு பேர் டாமினோன்னு சொல்றாங்க. இப்போ இதுல பியூட்டி என்னன்னா, நம்ம ஒரு டாமினோவை தள்ளி விட்டோம்னா அது தன்னை விட 1.5 மடங்கு பெருசா இருக்கக்கூடிய டாமினோவை தள்ளி விடுவோம். இப்போ சேமா இருக்கிறத தள்ளி விட்டு பார்த்தீங்க. இப்போ இதுல ஏன் தன்னை விட பெருசா இருக்கிறத தள்ளி விடுதுன்னா, கீழே விழுகும் போது புவியீர்ப்பு விசை அது மேல ஆக்ட் பண்ணும். அப்ப அது பவர் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒன்னா இருந்துச்சுன்னா அதோட கண்டினியூட்டி வேற. இப்போ அதுக்கு இன்னொரு வீடியோ பாருங்க, அதோட கண்டினியூஷன். ஒரு சின்ன 1 millimeter சைஸ் 1 டன் வெயிட்டை தள்ளி விடுது பாருங்க. But what you may not know is that a domino can knock over another domino, which is about 1.5 times larger. So what I have here is a chain of dominoes. Each one is 1.5 times larger than the previous one. And the smallest domino is about 5 millimeters high and 1 millimeter thick. And I will carefully place it. And there are 13 dominoes. And the largest domino, it weighs about 100 pounds and is more than 1 meter tall. Ready? Boom. ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 வருஷமா இந்த சேம்பர் நடக்குது. சரிங்களா? அப்ப கண்டினியூஸா நம்ம ஒருத்தர் வராரு, ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு, 2 பாயிண்ட செயல்படுத்தா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங். அப்போ ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே கேஸ்கேட் ஆகி அது பெருசா வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஃபேவரட்டான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம பாருங்க, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஃபார்முலா 1 ரேஸ் வந்து கார் தேஞ்சிரும் 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போனா. எப்படி டயர் வந்து தேஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி டயர் எப்படி மாத்துறாங்க, இப்போ எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. And now it's Bill Holland coming into the pits in Top 3. Bill Hills from Philly is currently in second place and hoping to take the checkered flag here today. And the fuel goes in. Having a bit of trouble with that wheel nut.
are lined up ready. And there he is. Good shot. Two goes in. And up he goes. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 5 seconds. இன்னொரு வீடியோ பார்ப்போம். வீடியோ என்னன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு 3 வயசுலயே இந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி வெற்றி பெறுமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு சாக்லேட் கொடுக்குறான். அந்த குழந்தை சாப்பிட போகும்போது, வெயிட் பண்ணு பாப்பா, நான் வந்துடுவேன், வேறு வெயிட் பண்ணேன்னா அவனுக்கு 2 சாக்லேட்டுங்கிறான். சரின்ட்டு போயிடுறாங்க. சில குழந்தைங்க வெயிட் பண்ணுது, சில குழந்தைங்க சாப்பிடுது. வெயிட் பண்ண குழந்தைக்கு 2 சாக்லேட் தராங்க. இது என்னன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிட்ட குழந்தைங்களும் வளர்ந்துருக்கு. ஏன்னா அது காலேஜில் படிக்கிற ப்ரொஃபஸரோட பிள்ளைங்க ஒரு 300-400 குழந்தைங்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட 60-70 வருஷம் அது ஆராய்ச்சி நடக்குது. அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிட்ட பிள்ளைங்க பெரிய ஆளாக வந்திருக்கு. லாயரா, ஜட்ஜா, போலீஸா, அரசியல்வாதியெல்லாம் வந்திருக்கு. சில குழந்தைங்க ட்ரக் அடிக்டா, சூசைட் பண்ணி கிரிமினலாக இருக்கு. இந்த 2 சாக்லேட் சாப்பிட்ட குழந்தைங்க இவங்களோட இன்னும் பெரிய ஆளுகளாக வந்திருக்கு. அப்போ எதனால அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு மனசு என்ன தோணுது? அப்போ எந்த குழந்தை வந்து 2 சாக்லேட்டுக்காக தன்னை ஆசையை அடக்க முடியுதோ, அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆனாலுமே வந்து ஆசையை அடக்க முடியுது. அது வந்து அந்த இருக்க வருமானத்துக்குள்ள வாழ்றதுக்கும் அதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுல இருக்கிறதுனால அந்த குழந்தை நல்லா வளருதுன்றாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வாக்கப் பண்ணியிருக்காங்க, அதை பார்ப்போம். Going in here. We actually have a treat. Do you like marshmallows? Yeah. Do you want to have a seat? Let's get comfortable. The deal is, you can eat this marshmallow now, or you can wait until I come back and I'll give you 2 marshmallows. If you decide to change your mind, that's fine, okay? Okay. I'm going to push you in a little bit more. Oh. I'll be back in a few minutes. Hey Lola, how'd you do? Good, I was waiting. You were waiting, good job. Here's your second marshmallow. Thank you. You can eat your marshmallow. Now let's get another one. That took a little bit too long. I know, I'm sorry. Do you think your mom or dad would eat the first marshmallow, or do you think they would wait like you did? Well, my dad would eat the first marshmallow, and my mom would patiently wait. I think my dad would put it in there right away. I think she would eat the marshmallow. I think she would try the best that she could to wait. I chose to wait because patience is good. நம்ம லாஸ்ட் கட்டத்தில் இருக்கோம். ஒரு 3 ஸ்லைடோட மெயின் கண்டென்ட்டுக்கே வரேன் நான். ரெக்ரூட்மெண்ட் சேலஞ்ச். ஆள் எடுக்க முடியல, அவங்கள ரீட்டைன் பண்ண முடியல, அவங்க சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஏப்ரல் ஆனால் கேட்குறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த இன்க்ரிமெண்ட் எப்படி நான் கொடுக்கறது? நான் பரவாயில்லாமல் இருக்கேன், என் ஸ்டாஃப் சூப்பர்வைசர் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை. இதெல்லாம் தான் காமனான ஒரு என்டர்பிரனருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். நண்பர்களே, இதை நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேலைக்கு எடுக்கும்போது ஏஎஸ்கே அப்படின்னு ஒரு 3 வார்த்தையை நீங்கள் வந்து யோசனை பண்ணணும். ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்கில் நாலேஜ் வெளியே தெரியுது.
என்னது அவன் திறமை இருக்கா, எக்ஸல் போட தெரியுமா, விற்க தெரியுமா, பேச தெரியுமா, நாலேஜ் இதை பத்தி கேட்டா அதால் சொல்றாரா, இதெல்லாம் நீங்க ஈஸியா இன்டர்வியூல கேட்ட புரிஞ்சுக்குவீங்க. ஆனா ஆட்டிடியூட எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது பாருங்க, ஒரு கடல்ல மேல இருக்கக்கூடிய பனி தெரியுது, அந்த பனி பெரிய மலையே மிதக்குது. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, அதை இது உள்ள இது எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? ஆனா இதுதான் ரிசல்ட்டுக்கே காரணமா இருக்கு. ஆனா உங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா, நல்ல ஸ்கில்லா இருக்கவங்க, நாலேஜா இருக்கவங்க உங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஆட்டிடியூட் மோசமா இருக்குன்னா வேற வேலையே வேண்டாம், நீங்க என்ன கம்பெனில சிஸ்டம் பண்ண நினைச்சு வளர நினைச்சாலும் அவன் ஒருத்தன் போதும் உங்களை உடச்சு விடுறது. அப்ப நீங்க ஆட்டிடியூட் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு கத்துக்க மனசு இருக்கோ, யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனசு இருக்கோ, அவங்க தான் ஆட்டிடியூட், நல்ல ஆட்டிடியூட் சொல்றாரு. ஸோ நீங்க நோட் பண்ணணும்னா அதை எழுதல நான், ஆட்டிடியூட் ஈக்குவல் டு லேர்னிங் மைண்ட் செட், ஹெல்பிங் மைண்ட் செட். இதை கண்டுபிடிக்கணும் நீங்க இன்டர்வியூல. இந்த இப்ப அதுக்கு நான் எனக்கு ஒரு 10 வருஷமா ஒரு கிளைண்ட் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கம்பெனிக்கு நான் போறதே இல்லை, வெறும் ஆன்லைன்ல வெறும் இன்டர்வியூ தான் பண்ணி தரேன். என் ஃப்ரீ டயத்தில் அந்த ஹெச்ஆர் கூப்பிடுவாரு ஆன்லைன்ல. ஏன்னா நான் எடுக்கிற ஸ்டாஃப் மாத்திரம் அந்த கம்பெனில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம். 3000 பேர் ஒர்க் பண்றாங்க, 18 ஹெச்ஆர் வேலை பார்க்கறாங்க, எல்லாமே நான் எடுத்தவங்க. அப்ப இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்னா நான் தான் எடுக்கணும்னு அந்த ஓனர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? நான் என்ன கேட்பேன்னா, இந்த ஆட்டிடியூட் நான் நாலேஜ் ஸ்கில்ல தான் பார்த்துருவேன். ஆட்டிடியூடுக்கு என்னென்ன கேள்வி கேட்பேன்னா, நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னடா பண்ணுவ, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். அவன் ஒரு கதை சொல்லுவான், அதுல ஏதாவது ஹெல்ப் வருதா, ஏதாவது கத்துக்கிறதுக்கு மனசு இருக்கான்னு பார்ப்பேன். நான் வீட்டுக்கு வந்தோடனே, சார் அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க, இட்லி பாத்திரத்தை நான் விலை கொடுத்துருவேன். சூப்பர் பிள்ளை. நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா பணம் இல்லை சார், நான் சர்வரா வேலை பார்த்து நான் பணத்தை கட்டினேன் சார், வீட்டுக்கு ஹெல்ப் பண்ற பிள்ளை. அப்ப இந்த மைண்ட் அவனுக்கு இருக்கா? நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், எம்பிஏ படிச்ச பசங்கனால, தம்பி நீ டிகிரி படிச்ச ஷாமுக்கும் எம்பிஏ படிச்ச ஷாமுக்கும் என்னடா வித்தியாசம் கேட்பேன். சார் நான் டிகிரி படிக்கும்போது என்னன்னே தெரியல சார், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் நிறைய கத்துக்கிட்டேன் சார், நீங்க வாத்தியிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், செமினார்ல இருந்து கத்துக்கிட்டேன்ற வார்த்தை இருந்தாலே தூக்கிடுவேன் அவன் வேலை. ஏன்னா அவன் என்ன செய்வான், நீங்க என்ன பாடம் எடுத்தாலும் சரிங்க சார், சரியா சார் செஞ்சிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன மைண்ட் அவனுக்குள்ள இருக்கு, கத்துக்கணும்னு இருக்கு. ஹெல்ப் பண்ணுவான். ஏன் கீழே ஒருத்தர் சர்வ் பண்றாரு, சேல்ஸ்மேனா இருக்கான், சர்வர், அவன் போய் ஹெல்ப் பண்ணுவான், பாத்திரத்தை தூக்கிடுவான். ஏன்னா அவன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவன், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணவன், அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவன். ஆனா ஸ்கில் நாலேஜ் தான் இருக்கு, ஆட்டிடியூட் இல்லைன்னா அவன் இந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான், கத்துக்கவும் மாட்டான். முதல்ல உள்ள கம்பெனில வேலைக்கு சேர்ந்தவனே ஸ்டாரா இருப்பான், அவ்வளவுதான் அவன் லெவல். அதுக்கப்புறம் நீங்க அவனை வளைக்கவே முடியாது, இருக்கவனே உடைச்சு விடுவான். காரணம் என்ன? ஆட்டிடியூட் கிடையாது. அப்ப நீங்க இந்த ஆட்டிடியூட பார்த்து எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு ஆள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய இன்னைக்கு சேனல் இருக்கு, சரிங்களா? ஒரு கல்ச்சர் இருந்துச்சுன்னா ஆளுங்க தன்னால வருவாங்க. நம்ம சரியா கவனிச்சுக்கலன்னா ஊரு ஃபுல்லா நம்ம பேர் போய் ஆள் கிடைக்க மாட்டாங்க. திருவாரூர் மன்சூர் சார் கம்பெனிக்கு நான் கன்சல்டிங் பண்ணியிருக்கேன், ஆள் வேலைக்கு கிடைக்கல ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த கம்பெனில கல்ச்சர் பண்ணோம், யூனிஃபார்ம் கொடுத்தோம், யாருக்கு வேணாலும் லீவு, ப்ராப்பர் சிஸ்டம் போட்டோம். அப்படியே இன்னைக்கு சார் கம்பெனில வேலை எப்படியாவது சேர்ந்துக்கணும்னு வருவாங்க. அந்த கல்ச்சரை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அப்புறம் எம்ப்ளாயி ஒட்டிக்குவாங்க. அப்போ அதை கிரியேட் பண்ணணும். அதுக்கு முக்கியம் நல்ல ஆட்டிடியூட்ல ஆளை வேலைக்கு எடுக்கணும். எம்ப்ளாயை நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படி? நண்பர்களே, நீங்க ஆண்டர்பிரனர், எம்ப்ளாயி ஊழியர்கள், சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னா இதுதான் தேவை. என்னன்னா சிமிலாரிட்டி. தமிழ்ல என்ன சொல்லலாம்? சிமிலாரிட்டிய ஒத்து இருக்கிறது, சமமா இருக்கு. அதாவது குழப்பமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். என்னுடைய தமிழ் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒண்ணு வேலை செய்வான், அப்போ ஒண்ணு வேலை செய்வான், அவன் டென்ஷன் ஆயிடுவான். அது யார் நல்லா செய்வான்? நீங்க செய்வீங்க. காலைல வருவீங்க, நைட்டு போவீங்க, 12 மணிக்கு போன் எடுப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே. அதனாலதான் நீங்க என்னவா இருக்கீங்க? ஆண்டர்பிரனரா இருக்கீங்க. ஆனா அவர் அப்படி இருக்க மாட்டாப்ல. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சிமிலாரிட்டி. இது மனிதனுடைய மூளையில ஆழமா இருக்கிற விஷயம். நான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுல இருக்க மனுஷன் பாத்தீங்கன்னா பயம், இன்னொரு பக்கத்து காடு போறதுக்கே. ஏன்னா பக்கத்து காடுல புலி இருக்குமோ, சிங்கம் இருக்குமோ, புதை மண் இருக்குமோ, பயந்துட்டே போக மாட்டான். அப்ப போகாத ஒருத்தருடைய வளர்ச்சி பெருசா இருந்திருக்காது. தைரியமா அந்த காட்டுக்குள்ள போய் என்னடா இருக்குன்னு பார்த்தவனுக்கு புதையல் கிடைச்சிருக்கும், புது உலகம் கிடைச்சிருக்கும், வளர்ந்துருப்பான். ஆனா 90% யாரும் போய் போக மாட்டாங்க. அப்ப நம்ம ஊழியர்களும் பாத்தீங்கன்னா புது விஷயத்த அவங்களுக்கு நிறைய நீங்க கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க.
அவங்கள பழக்கப்படுத்துங்க. இதுதான் ஈஸியாக இருக்குங்க. இதான்பா வேலை, இந்த ரிப்போர்ட் நீ கொடுத்தா போதும், நீ இதுதான் செய்யணும், இப்படிதான் நான் வந்து யூஸ் பண்ண. அப்போ அவங்களுக்கு நீங்க மாறி மாறி பேசாதீங்க. டே என்னடா அன்னைக்கு சொன்னேன் மறந்துட்டியாடா, நீ எல்லாம் தத்தி ஃபெயிலோடா அப்படின்லாம் பேசுனீங்க, நம்ம கிளம்பிடுவோம். டே தம்பி இதை பேப்பர்ல இருக்காடா, நீ புரிஞ்சுக்கிட்டியாடா, இதாண்டா நீ செய்யணும். அப்போ நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும் அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு. நம்ம தெளிவா இல்லாம மறந்துட்டு வேற வேற விஷயத்த பேசினோம்னா ஃபெமிலியாரிட்டி சிமிலாரிட்டி வராது, அவர் நம்மளை பழக்கப்படுத்த முடியாது. இது அருமையான டூல் நண்பர்களே. இந்த விஷயத்த நீங்க பண்ணா எம்ப்ளாயி ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுவாரு. நல்ல கடை சார் வருவாரு, இதெல்லாம் செய்ய சொல்லுவாரு, இதெல்லாம் செஞ்சா எங்க சார் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அந்த சிமிலாரிட்டியை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு அது கொடுக்கணும்னா நீங்க ரோல் எழுத்துப்பூர்வமா எழுதியிருக்கணும். ரிப்போர்ட் நீங்க ரெகுலரா அவங்களை பழக்கப்படுத்தணும். இந்த ரிப்போர்ட் தான் நான் கேட்பேன், இந்த ரிப்போர்ட் தான் கேட்பேன், எனக்கு குடு. ஏன்னா உங்க மனசை அவனால புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ, உட்கார தம்பி என்னடா 10 நாள் என்னடா சேல்ஸ் நடந்துச்சு, 5 நாள் என்ன நடந்துச்சு, ப்ரொடக்ஷன் என்ன நடந்துச்சு, ரிவ்யூ பண்ணுங்க. என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை படத்துக்கு கூட்டு போங்க, ஒரு சாப்பாடு போடு சேர்ந்து சாப்பிடுங்க, லஞ்ச் சாப்பிடுங்க, ஒரு டூர் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டு போங்க, இல்ல ஒரு ரம்ஜான் ஒரு தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலை சேர்ந்து கொண்டாடுங்க. இதை நீங்க எழுதிட்டு மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. இது ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுங்க. அதை செஞ்சீங்கன்னா இந்த இருக்கால என்ன செய்வான், பழக்கமாயிடுவான், வர்ற ஆளுக்கு சொல்லிடுவான், டே இதாண்டா நம்ம கம்பெனியில் நடக்கும்னா அவனும் பழகிட்டான்னு அவங்க மேல நம்பிக்கை வந்துடும். அப்புறம் பாலிசி, சம்பளம் 1ஆம் தேதி கொடுப்பேன், ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம், நீ பெர்மிஷன் எப்படி போட்டுக்கலாம், தெளிவுபடுத்துங்க. எஸ்ஓபி ஒரு வேலையை எப்படி செய்யணும்ன்ற ப்ராசஸ் அதை கேப்சர் பண்ணுங்க. அடுத்து நீங்க சம்பளம் இன்க்ரிமெண்ட் போடணும், யாருக்கு எவ்வளவு போடணும்னா நீங்க ரிப்போர்ட்டை பார்த்து அவங்ககிட்ட சொல்லி வாரம் மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங்ல பேசி மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ மீட்டிங் பண்ணி 100 மார்க்குக்கு இவ்வளவு மார்க் தாண்டி நீங்க அவனை பக்குவப்படுத்திட்டே வந்தீங்கன்னா 12 மாசம் நீங்க அவனுக்கு 100 மார்க் வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு சொல்லிடலாம், தம்பி நீ 80 மார்க் வாங்கியிருக்கடா, நான் 2000 தரேன்டா. என்னடா நீ 40 மார்க் தான் வாங்கியிருக்க, நீ 2000 கேட்டா எப்படா நியாயம், அவன்கிட்டே நம்ம பேசலாம். அப்போ அவன் புரிஞ்சுக்குவான், 40 மார்க் இருக்கிறதுனால சார் எனக்கு 1000 ரூபா தராரு, அவன் 80 மார்க் வச்சிருக்கான், அவனுக்கு சார் 2000 ரூபா கொடுத்துருக்காரு, புரிஞ்சுக்குவான். அதை மீறி போறான். அப்போ என்ன செய்யணுங்கிறத நீங்க சமயத்தை புத்தியில எடுங்க. ஆனா இந்த சிஸ்டத்தை நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க ஆளுகளை நீங்க நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், வச்சுக்க முடியும். ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது வந்து இந்த பாயிண்ட் நண்பர்களே, சூப்பர்வைசரி ஸ்கில்ஸ். பாருங்க 2 வார்த்தை இருக்கு, லீடருங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, மேனேஜர்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த நம்ம நாடு வந்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், மன்மோகன் சிங் அரசு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மேனேஜருக்கு போதும் வேலை வாங்குறது. அடிச்சு வேலை வாங்கலாம், திட்டி வேலை வாங்கலாம், சாமி வேலை கொடுக்க சாமின்னு தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அன்னைக்கு தொழிலே கிடையாது, தொழில் ரொம்ப கம்மி. 1995க்கு முன்னாடி வேலை வாய்ப்பு திண்டாட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப மேனேஜர் இருந்தா போதும், திட்டலாம் நீங்க. ஆனா வேலை வாய்ப்பு அதிகமா வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவையாயிடுச்சு, இப்ப லீடர்ஷிப் தேவையாயிடுச்சு. இப்ப மேனேஜர் என்ன செய்வாருன்னு பாருங்க, வேலை என்னடா பண்ற, இப்படிதான் சார் பண்ணணும், பிளான் பண்ணணும்டா, நீங்க என்னடா வேலை செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுவாரு, நான் தான் முக்கியம்னு ஸ்டேட்டஸ் சொல்லுவாரு, பட்ஜெட் போடுவாரு, ஷெட்யூல் படி ஒர்க் பண்ணுவார், திட்டி வேலை வாங்குவார், இதெல்லாம் தான் மேனேஜர். ஆனா லீடர் பாருங்க, லீடர் வந்து நான் கேட்பேன், இப்போ ஒரு மீட்டிங் நம்ம பேச வாய்ப்பு இருந்தேன்னா, மேனேஜர் வந்து லீடர்னா யாரு உங்க மனசுக்கு வர்றாங்கன்னா, உங்க ஃபாதர் உங்க மனசுக்கு வருவாங்க, அம்மா மனசுக்கு வருவாங்க, ஒரு மாமா மனசுக்கு வருவாரு, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய தலைவர் மனசுக்கு வருவாங்க, உங்க ஃப்ரெண்டு மனசுக்கு வருவாங்க. அவங்கள மேனேஜர்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் லீடர்னா யாருன்னா அவர் ஒரு கனவு வச்சிருக்காரு. இப்போ நீங்க எம்இசிக்கு ஒரு கனவு வச்சிருக்கீங்க, விஷன். அப்ப அந்த விஷன் பத்தி சொல்லுவாரு, அது எப்படி அடையணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாரு, இன்ஸ்பயர் பண்ணுவாரு, மாற்றத்துக்கு அவரும் தயாரா இருப்பாரு, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு. நீங்க அவரை பார்த்தோன்னே எரிச்சிடுவீங்க, அவரை பார்த்தோன்னே ஆசைப்படுவீங்க. அதுதான் லீடர். அப்ப இன்னைக்கு என்ன தேவைன்னா மேனேஜர் தேவை, அதோட சேர்த்து அதிகமா என்ன தேவைப்படுது, லீடர்ஷிப். நம்மள அறியாம மேனேஜரா நம்ம இருந்தோம்னா நம்ம எம்ப்ளாயிஸை வேலை வாங்க முடியாது. ஆனா மேனேஜரே இல்லாம இருந்தோம்னா நம்ம காண போயிடுவோம். வைகோ வந்து ஒரு நல்ல லீடர், என்ன கிடையாது, அவரு மேனேஜர் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கலா பேசக்கூடாது சொன்னா கூட எனக்கு சொல்லாம இருக்க முடியல. அப்போ லீடராகவும் இருக்கணும் ஒருத்தர், மேனேஜராகவும் இருக்கும். ஸோ நண்பர்கள், இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம சின்ன கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். சாரி, நான் வந்து நிறைய நேரம் உங்களை கேள்வி கேட்காம. எனி கொஸ்டின்ஸ்? மாற்ற முடியாது. ஆட்டிடியூடு நல்ல சார் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆட்டிடியூட நான் கடவுளா மாறுறேன்,
நான் இவனை நல்வழிப்படுத்திடுறேன், இவன் வாழ்க்கையை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ஓனர் நினைச்சீங்கன்னா மிக மோசமான தவறு. கம்பெனியை சரி தான் நம்மளுடைய வேலை. அதுக்கு யார் வேலை செய்ய வர்றாங்களோ, நல்ல பசங்களா ஆட்டிடியூடா இருக்காங்கன்னா அவனை வழி நடத்தி கொண்டு போறதான். ஆட்டிடியூடே இல்லாத ஒருத்தர் கத்துக்க மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களை நீங்க மாத்தணும்னு நினைச்சு ரொம்ப சிரமப்பட மாட்டேன். சுபாவத்தை மாற்றவே முடியாது சார், நிமித்த முடியாது சார். இந்த மாதிரி நிறுவனத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வேலைக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். டெக்னிக்கல் ஸ்கில், அந்த டெக்னிக்கல் ஸ்கில் தான் மக்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது நான் ஆட்டிடியூட் பார்க்குறதா இல்லை இதை பார்த்துட்டு போயிருந்தா? சிரமமான கேள்வி கேட்டீங்க சார். வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட விட்டுறேன். பொதுவாக பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்கன்னு, நான் ஹெச்ஆராக இருந்தா சார் நீங்கள் ஆட்டிடியூட் தான் பார்க்கணும், நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு எடுத்துறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் வந்து ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ் மேன், சரிங்களா? நான் ஒரு 2012-15 ஒரு கன்சல்டிங் கம்பெனி ஆரம்பிச்சு கொரோனாவில் எடுத்து மூடிட்டேன், சரிங்களா? தொழில் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது. ஏதோ ஹெச்ஆர் ட்ரைனிங் கொடுக்கலாம், பேசலாம், என் டீம்ல நல்லா தான் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு வயபிளான பிஸ்னஸ் என்கிட்ட இல்லை. அப்போ பிஸ்னஸ் மேன் வந்து நீங்கள் அப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும். 90% என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது இப்போது எனக்கு கிடைக்கல, அப்போ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அதை எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் பேக்கப்பில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை அதுதான் அது நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புளில் அட்ரிஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதனால நீங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்காக எடுக்கலாம் சார். ஆட்டிடியூட் இல்லைனாலுமே நீங்கள் எடுத்து ஆகணும், ஏன்னா தொழில் நடத்த முடியாமல் போயிடும். ஆட்டிடியூட் மாற்ற முடியாது சார். சார் சார் அதாவது பொதுவாக ஒரு சேலஞ்ச் எப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து ஒரு 10-20 வருஷம் இருக்குன்னு வச்சுருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி இருப்பார். அதாவது லாயல்ட்டி ஒன்று இருக்கும், ஸ்கில் ஒன்று இருக்கும். ரொம்ப பிரச்சனை என்னன்னா, அந்த லாயல்ட்டி ஸ்கில்லை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எதை வந்து சில பேர் ரொம்ப லாயலாக இருப்பாங்க, நம்பிக்கை விட்டுறதே இருப்பாங்க, ஆனால் ஸ்கில் இருக்காது. ஆனால் ஸ்கில் இருந்தால் தான் பிஸ்னஸ் வளரும். இப்போ எங்களுக்கு பெரிய டைலமா என்னன்னா, இதில் யாரை இப்போ ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஆள் இருப்பான், அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 7 கூட வந்திருப்பான். இப்போ திடீர்னு நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு ஜென்ரேஷன் ஜென் எக்ஸில் சேர்த்துருப்போம், இப்போ ஜென் ஜியில் இருக்குது. இந்த 3 ஜென்ரேஷனையும் ஒரே சமயத்தில் ஹேண்டில் பண்ணும்போது 3 பேருக்கும் வெவ்வேறு விதமான ஆட்டிடியூடு, வெவ்வேறு விதமான ஸ்கில் ஸ்கெட்ஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய டைலமா இருக்குது. இது எப்படியும் ஏன்னா இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி இருக்கிற சேலரியில் ஸ்ட்ரக்சரில் வந்திருப்பான், அன்றைக்கி இருக்கப்போ அன்றைக்கி சேலரியிலேருந்து அப்படியே இன்க்ரிமெண்ட்டில் வந்திருப்பான். அவன் நினைப்பான், ஏன்னா சேர்ந்தோடனே இவன் இந்த காசு வாங்குறான், நம்ம 10 வருஷம் ஆச்சு இந்த காசு வாங்குறதுக்குன்னு நினைப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டிடியூட்ல அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் இல்லாதவங்கள தான் அவங்க இருக்காங்க. ஆட்டிடியூட் இருந்துருந்துச்சுன்னா கம்பெனி நல்லது, கம்பெனிக்காக நான் ஹெல்ப் பண்ணணும், புதுசாக வரவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மனசு தன்னால வந்திருக்கும், வரல. அப்போ சார் நான் அதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக சொல்யூஷன் நான் கன்சல்டிங்கில் பண்ணியிருக்கேன்னா, வெராண்டா போஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த போஸ்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டாக தான் இருக்கும், மேனேஜராக கௌரவமாக இருப்பார். ஆனால் அவருக்கு ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே எடுத்துருவோம், எடுத்துட்டு ஆனால் அவர் இருப்பார், அந்த அவர் ஃபேஸ் வேல்யூ, கஸ்டமரு, அந்த மாதிரிலாம் அவரை நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்டில் வச்சுக்குவோம். ஆனால் பசங்களை வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கில் இருக்க பசங்களையும் இப்போ எடுக்கக்கூடியதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். ஏன்னா நம்ம உங்கள் பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை வந்துடக்கூடாது. நல்ல ஆட்டிடியூட் உள்ள பையனை, ஸ்கில் இருக்க பையனாக எடுத்துடலாம். ஆட்டிடியூட் எடுத்துட்டிங்கனாவே ஸ்கில் நாலேஜை நீங்கள் கொடுத்துடலாம், அவன் கற்றுக்குவோம். ஆட்டிடியூட் இல்லைன்னா தான் பிரச்சனை சார். அதுக்கு நம்ம அவங்க வெரண்டா வச்சுக்கலாம் சார். என்னன்னா சார், நம்ம வளர முடியாது. நீங்கள் தான் சொன்னீங்களா சார், பிஸ்னஸில் இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு, இதெல்லாம் அந்த புது ஜென்ரேஷன் தான் பாயிண்ட் பிடிக்குது, அவங்க நம்ம உள்ள கொண்டு வரணும் சார். தேங்க்யூ சார். சார் சார் கார்மெண்ட்ஸ் கட்டிங் மாஸ்டர் வந்து ஒரு 6 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டாங்க. இப்போ ஒரு லேடி 6 பேர் வரைக்கும் பார்க்குது. இப்போ அந்த அம்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் பல நாளாவே. ஒரு ஆள் சப்ஸ்டியூட் அந்த அம்மா விட மாட்டேங்குது. இது பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த அம்மா டிபெண்ட் பண்ணி தான் வண்டி போயிட்டு இருக்கு. இப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற கொஸ்டின் நம்பர் 1. நம்பர் 2 ஒரு சேல்ஸ் பக்கம் புது பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்க லெவலில் பண்ணுறாங்க. ஏற்கனவே மட்டும் போன பொண்ணு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வர்றாங்க. இப்போ இவளுக்கு ஸ்கில் வேறு. இப்போ இந்த பொண்ணை கொஞ்சம் ரோலில் விட்டோம்னா பழைய பிள்ளைங்க டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சார் பழைய பிள்ளைங்க தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? பட் இந்த பொண்ணுக்குள்ள ஸ்கில்லே வேற. வெளில போன 2வது கொஸ்டின் பார்த்தா வெளில போனவங்க திருப்பி வர்றாங்க, எடுத்துட்டீங்க. ஆமாம் ஆமாம், எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இருக்க பிள்ளைங்க ஃபீல் பண்ணுங்க.
இப்போ புது பிள்ளைங்க ஒரு 1000 rupees பில் போடுங்க, பழைய பிள்ளை 3000 பில் போட்டுரும். அதுக்கே புரியுது நம்ம டேலண்டட் கேர்ள் தான் சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ வந்தது. அது ஒன்று. ரெண்டுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னுடைய இது நான் ட்ரை பண்ணுறேன். முதல் கேள்வி வந்து அந்த சீனியராக இருக்கக்கூடிய அந்த கட்டரை வந்து நீ மேனேஜர்ப்பா, நீ சூப்பர்வைசர்ப்பா, உனக்கு வந்து 4 பேர் இருந்தால் உனக்கு இன்சென்டிவ் தர்றேன் அப்படின்னு அதை வந்து ஒரு பணமாக லிங்க் பண்ணிடுறது சார். நீ வந்து ட்ரெயின் பண்ணிட்டேனாப்பா, உனக்கு ஒரு 20,000 நான் வச்சிருக்கேன்ப்பா, உனக்கு கொடுக்கணும்னு இருக்கேன். இந்த பிள்ளைங்க ஒரு 3 மாதம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா நீ 20,000 வாங்கிக்கப்பா அப்படின்ட்டா அதை பணத்துக்காக சொல்லலப்பா, ட்ரெயின் பண்ணணும்லப்பா. ஏன்னா அந்த ஒரு ரொம்ப க்ரூடாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை அதுக்காக வேண்டான்டுவாங்க. நீ 3 மாதம் ட்ரைனிங்காக நான் தரேன்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அடுத்த பைப்லைனில் ஆளை டெவலப் பண்ணால் தான் கம்பெனிக்கு நல்லது சார். அதனால் அதை நீங்கள் பண்ணணும் சார், உங்களுக்கு கட்டாயம். ரெண்டாவது கேள்வி வந்து வெளில போன பொண்ணு உள்ளே வருது அப்படின்னா, அப்போ நம்ம எல்லா பிள்ளைகள்கிட்டையும் ஒரு தகப்பனா எல்லாரும் சமப்பா, நான் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டேன், நான் வந்து ஒன்றையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். பொதுவாக பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வந்து பசங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி நம்ம டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சார். நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா ஓனருக்கு டைமே இருக்கிறது கிடையாது ஒரு மீட்டிங் போட்டு பேசுறதுக்கு. அந்த பிள்ளைங்களும் பிஸியாக இருப்பாங்க, நீங்களும் பிஸியாக இருப்பீங்க. மாதத்துக்கு ஒரு நாள், அரை நாள், இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாரத்துக்கு ஒரு தடவை நீதி போதனைகளை நீங்கள் வந்து சொல்லி, அப்போ இது தப்பு தானப்பா அப்படின்னு புரிய வச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வரும்போது, என்னப்பா உனக்கு எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கேன், நீ திருப்பி அதே தப்பு பண்ணுறேப்பான்னு நம்ம சொல்லலாம் சார். கேள்வி என்னன்னா சார், நம்ம மிஷன் இருக்கு இல்லையா, எனக்கு ஒரு மிஷன் இருக்கும், அப்புறம் 100 எம்ப்ளாயி வேணும், எல்லாத்தையுமே அந்த மிஷன் நானே அவங்க மந்த்லி மீட்டிங் போட்டு சொல்லணுமா, இல்லை எங்கிட்ட ஹெச்ஆர் சொன்னால் போதுமா, இல்லை ஹெச்ஓடி சொன்னால் போதுமா? சூப்பர் சார் தான் சார், நீங்கள் தான் சார். இங்கே பாருங்க, நான் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா டைம் கருதி அதை ஸ்லைடை மட்டும் காமிக்கிறேன், கதை இன்னொரு நாளைக்கு சொல்லலாம். சாருக்கு தெரிஞ்சிருக்கும், நவாஸ் சாருக்கு பங்கேரா சாருடைய கம்பெனியில் நடந்த இது. அவர் சொல்லுவார், ஹைடெக் கராய், நீ வந்து குதிரையை தண்ணிக்கிட்ட கூட்டு தான் போக முடியும், குடிக்கிறதும் குடிக்காததும் குதிரையோட தானப்பா அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஹைடெக் கராய் பங்கேரா சார் சொல்றது, ரஃபீக் சார் சொல்ற மாதிரி மிஷன் வேல்யூஸ் அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அந்த பையன் எப்படி அந்த கார்டனர் வந்து எப்படி சொல்லித்தரவே இல்லை, ஆனால் வெட்டுறாரு, அந்த மாற்றி தரணும் இல்லை. அப்போ ஒரு குதிரையை நீங்க தாகம் எடுக்க வச்சுட்டீங்க, ஒரு 10 ரவுண்டு ஓட வச்சிட்டீங்க குதிரையை, தண்ணி எங்க பாருன்னு கேட்டுரும். அப்ப நீங்க ஓட வைக்கிறது தான் நம்ம விஷன். இப்ப நீங்க எல்லாம் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா, அப்ப நீங்க அந்த மார்க்கெட்ல வந்து அந்த தாகம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப எவ்வளவு பெரியவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, அம்மா அப்பா கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை விதைக்கிறதுக்கு உங்ககிட்ட. அப்ப நீங்க உங்க எம்ப்ளாய்க்கு அதான் விதைக்கணும், அந்த தாகத்தை. நம்ம கம்பெனி ஏன் இருக்கு, இது மூலமா எப்படி வந்து கஸ்டமருக்கு பயன் கிடைக்குது, இது மூலமா வந்து எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க, எத்தனை குடும்பம் பழகுது, இப்போ இது நம்ம பெருசுப்பா, சும்மா இது வந்து உனக்கு காம்ப்ளெக்ஸ் எனக்கு காம்ப்ளெக்ஸ் விட்டுறக்கூடாதுப்பா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பிக் பிக்சர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன விஷயமெல்லாம் அடிபட்டுரும். அதை மிஷன் பேசுறது தலைவர் தான் பேசணும் சார். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வேலையாளர்களுக்கு மைண்டு கிடையாது சார். விசுவாசத்துக்கு வேலை பார்க்குறதா காசுக்கு வேலை பார்க்குறதா மட்டும்தான் இருக்கிறாங்க. விசுவாசம் ஜெயிக்குமா காசு ஜெயிக்குமா தான் ரொம்ப கஷ்டமான காலத்தில் நம்ம இருக்கோம் சார். ஆனால் நீங்கள் தேடி நீங்கள் எடுக்கலாம் சார். 1-2 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்பில், விசுவாசத்துக்கும் இருக்கிற பசங்க இருக்காங்க. அதனால நம்ம வந்து இன்னும் அவங்கள எடுக்கணும், நம்ம டெவலப் பண்ணணுன்ற மனசில் வச்சு. இல்லைன்னா என்ன சார் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுமே சார். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. அப்படி ஒரு உலகம் இல்லை. இன்றைக்கும் வந்து இப்போ டிவிஎஸ் எல்லாம் அவங்களோட கம்மியாக தான் ப்ளே பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பெரிய பெரிய கார்பரேட்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. அந்த வெள்ளரிப்பட்டில் இருக்கக்கூடிய டயர் ஃபேக்ட்ரியில் சேலரிலாம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற சேலரியோட கம்மி. ஆனால் என்ன, ஒரு பஞ்சு, 2 சாப்பாடு, ஒரு சிஸ்டம், பேர், அதுக்காக அவன் 8000 சோழாந்தன்லேருந்து போயிட்டு வராங்க. பிராண்ட் வேலைக்கு போயிருக்காங்க. அதுக்கு அந்த சிமிலாரிட்டி என்ன சார் அப்போ உருவாக்கியிருக்காங்கல்ல சார். அவன் வந்து மிஷன்ல அலைனாலும் சரி, இல்லை லாயல்ட்டிக்கு அலைனா இருக்கிறாங்கன்னு தெரியல, பிராண்டுக்கு அலைனா எங்கேயோ அலைன்மெண்ட் வந்து. இப்போ நம்ம வேலை என்ன, அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஒரு குழந்தை மாதிரி மாறி நம்ம கம்பெனியை ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இது யாரையும் கம்பேர் பண்ணாமல் நம்ம எஃபோர்ட் போட்டோமா காலையிலேருந்து நைட் வரைக்கும் 365 நாள் நம்ம சின்சியராக அதை எஃபோர்ட் போட்டோமான்னு பார்க்கலாம் சார். ட்ரை பண்ணலாம். பெரிய கம்பெனி பெரிய சம்பளம் தரான்னு எதிர்பார்க்க முடியாது, நினைச்சக்கூடாது சார். நமக்கு தகுந்த சார் டிவிஎஸ் 50 விற்கிது, பல்சரும் விற்கிது, புல்லட்டும் விற்கிது. எல்லாத்துக்குமே கஸ்டமர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நமக்கு எம்ப்ளாயி எங்கேயும் இருக்காரு, அவரை நம்ம எடுக்கணும். நன்றி, வணக்கம். சாவுடைய செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது.
ஆக்சுவலாக ஆள் எடுக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஆள் எடுக்கும்போது யாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஒரு 4 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இன்ஷா அவங்களை கொஞ்சம் மேடைக்கு அழைக்கிறோம். செய்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய எம்டி சீனி முகமது சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. டீன் ரோட்ஸ் அண்ட் பிளேவுட்ஸ் உடைய எம்டி மிஸ்டர் பக்ருதீன் பாய் அவங்க கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஒட்டன்சத்திரம் ஜமாத் தலைவர் அப்துல் பாரி இன்விடேஷன் கொடுக்குறதா வந்து இங்கே வந்திருக்காங்க. இன்ஷால்லா அவங்க முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய அன்பு அழைப்பை வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே அந்த மைக்கிலே கூட பேசுங்க. வேற சார் வாங்க, ரமேஷ் பாபு சார் வாங்க ப்ளீஸ். இந்த வருஷம் ஸ்பான்சர் புதுசா எலைட் ஷோரூம் வந்து கருப்பாயில வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல. இது வந்து எனக்கு தமிழ்நாட்டிலே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவில இந்த மாதிரி ஷோரூம் கிடையாது. அது என்னுடைய எஃபோர்ட். அது வந்து எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறணும், எல்லாத்தையும் நான் அழைப்பு கொடுக்குறேன்னுக்காண்டி எம்இசி வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய ஷோரூம் வந்து அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு வந்து என்னுடைய இதுவால் கலந்துக்குங்க. எல்லா பேரும் வந்து கலந்துக்கிறணும். அது என்னுடைய 14 இயர்ஸ் உழைப்பு. கண்டிப்பாக அது எல்லா பேருமே வந்து ஒரு அப்ரிசியேட் பண்ணணும். ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டர் பண்ணேன். அப்புறம் சில இதை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நான் சில ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சார் ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படியே எல்லாரும் இங்கே பாருங்க சார். சார் இல்லை சேர்ந்து வாங்க. பெரிய கூட்டமாக இருக்கு. ஓகே சார், இங்கே எல்லாரும் பாருங்க சார். சார் ஃபோட்டோ பாருங்க. சார் ஃபோட்டோ பாருங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அத்தா வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இத்தனை வருஷமா இருக்காங்க, இன்னொரு ஆளுக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாஃபை வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தான் உருவாக்குறோம். அப்போ ஒரு ஆளை டிஃபரெண்ட் பண்ணி நம்மளுடைய நிர்வாகம் இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது 3 பேருக்கு தெரிஞ்சிடணும். எப்போவுமே நீங்கள் ஷோரூம் வந்து 6 ஷோரூம் வச்சிருக்கேன், 3 ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டாஃப் வந்து 150 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த 150 பேரும் யாரையும் டிஃபரெண்ட் பண்ணி நிர்வாகமே இருக்காது. இன்னைக்கு ஒரு ஆள் லீவ் போனால் நான் எத்தனை லீவ் வேணும்னு தான் கேட்பேன் நான். ஏன்னா அந்த சீட்டில் 100 ஆள் உட்கார வச்சிருக்கேன் நான். அவங்களுக்கே தெரியாது. 3 பேர்த்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுடைய நிர்வாகம் அடுத்த குரோத் போகணும்னா நம்மளை டிஃபரெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் வந்து அப்போதான் நம்ம வந்து அடுத்த லெவல் என்ன பண்ணலான்றது நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா இவன் வருவானா இன்னைக்கு வரமாட்டானா அந்த பயத்திலே இருக்கும். நம்ம நிர்வாகம் வந்து நம்ம பயப்படவே கூடாது. நிர்வாகம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் ஒரு 20 days 40 days 50 days எங்கே போனாலும் நிர்வாகம் சூப்பராக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டெக்னாலஜி வைஸ் அப்டேட் நிறையா வந்துருச்சு. அத்தான் ஒரு டவுட் ஒன்று கேட்டாங்க. என்ன டவுட் கேட்டாங்கன்னா என்ன மாதிரி ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 10 years வரப்ப அவன் ஒரு நாலேஜோட இருப்பான், 5 yearsல ஒரு நாலேஜ் இருப்பான். இப்போ லாஸ்ட் 3 yearsல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச பர்சன் நிறையா இருக்காங்க. அதனால இன்னைக்கு பிஸ்னஸ் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி நியூ அப்டேட்ல இருக்குமோ அப்போதான் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும். இப்போ ஆமாம், இன்னைக்கு என்னுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் வந்து ஏஐ மூலியமாக தான் நான் கொண்டு வரேன். இது ஃபர்ஸ்ட்டாக நான் தான் அப்போ லான்ச் பண்ணுறேன். என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே டிசைனிங் ஃபுல்லாக வந்து ஏஐ மூலியமாக தான் வருது. ஆனால் ஏஐக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கொண்டு வந்தேன் என்னுடைய பிஸ்னஸை. அதனால் எல்லா பேருமே இன்னைக்கு என்ன நியூ வெர்ஷனோ அதை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். நான்லாம் நைட்டு தூங்குறது 2 o'clock தூங்குறேன். ஏன்னா விஷயங்களை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத்தில் கொண்டு போகலாம். அதனால் பழைய ஸ்டைலில் இருக்க வேணாம், நியூ அப்டேட் வந்துருங்க. சிஸ்டமேட்டிக் வந்துருச்சு. உட்காந்த ஃபோன்லேயே வந்து சேல்ஸ் பார்த்துட்றேன். எவன் எவ்வளோ வேலை பார்க்குறான் எல்லாமே நான் எடுத்துறேன். இந்த ஃபுல்லாக பிளட் டெஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணி எடுத்துருவேன் நான். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறதா எல்லா பேருமே வந்துருங்க. வந்து துவால கலந்துங்க. போட்டு வந்தா கண்டிப்பாக அடுத்த பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகுது. 14 ஆண்டுகள் நிறுவனம், நூற்றாண்டு நிறுவனமாக வளர வாழ்த்துகின்ற முடிவு நிறைவுரையாக வந்து ரொம்ப அருமையாக நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? இன்னைக்கு செஷன் நல்லா இருந்துச்சா?
இல்லை கொஞ்சம் டல்லா சொல்றீங்களே. நல்லா இருந்துச்சா? சோறுனா சொல்ல வந்த வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெச்ஆர்னா சொல்ல வந்த வரைக்கும் போகணும். ஏன்னா அந்த மாதிரி அதாவது இந்த லகான் படம் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? அமீர் கான் படம் தானே. அது பிரிட்டிஷ் அந்த அவங்க வந்து கிரிக்கெட்ல வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவான். ஏய் நீ வந்து ஒன்று நாள் முடியுமா அப்படின்ட்டு. அவர் நான் படம் பார்க்கல, ஆனால் மக்கள்லாம் சொன்னதை வச்சு சொல்கிறேன். கோழி பிடிக்கிறவரை பார்த்து நீ தான் விக்கெட் கீப்பர் வேணுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தையா ஆளை செலக்ட் பண்ணி டீமை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸுக்கு கொண்டு போயிடுவார் அமீர் கான். அது படம் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைத்த வளங்கள், அதாவது எப்பயுமே அரபியில் ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த மக்கள், எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த வேலையாட்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம முதல் நம்பணும். அப்படி நம்பினா அவங்கள சிறந்தவர்களா நம்ம வந்து மாற்ற முடியும். ஏன்னா மனித வளமே வணிக வளம்னு கொடுத்தாங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, மனித வளமே வந்து உலகத்தின் வளம். சரிங்களா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜார்ஜ் பெர்ஷா அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு, ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்கணும்னா 100லேருந்து 200 வருஷம் ஆகும். ஆனால் இந்த முகம்மது என்று சொன்ன ஒரு தனி நபர் எப்படி ஒரு 10 ஆண்டுகளிலே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சார். 1318 வருடம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் 3/2 பங்கு மிகப்பெரிய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க 10 ஆண்டுகள்ல அப்படின்ட்டு சொன்னா, அதுக்கு வந்து 4C கான்செப்ட் ஒன்று சொன்னாங்க. என்ன 4C கான்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல வந்து கனெக்டிங் த பீப்புள். எல்லா மக்களையும் போய் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து 60க்கும் மேற்பட்ட கிளையாளர் இருக்காங்க, எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க, கனெக்ட் ஆக்குறாங்க. ரெண்டாவது ஒரு C என்னன்னா கம்யூனிகேட். நான் யாரு எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் உங்களை எல்லாம் வந்து தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி கொண்டு வர்றேன், பாத்தில இருந்து ஹக்கு, அதாவது உண்மையை நோக்கி அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி கொண்டு வர்றேன், உங்களை எல்லாம் வந்து ஒரு தீய வழியில இருந்து நல்வழியை நோக்கி கொண்டு வரேன் அப்படிங்கிற அந்த மெசேஜ் ரெண்டாவது C சொன்னாங்க. கம்யூனிகேட். முதல் C கனெக்ட், ரெண்டாவது C கம்யூனிகேட். மூணாவது C என்ன பண்ணாங்கன்னா கொலாபரேட். என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன செய்தி பிடிச்சவங்க அவங்களோட சேர்ந்து நபிகளே நான் அவங்களோட இணைஞ்சு பயணம் செய்யவா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி வந்து பயணம் செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணாவது C வந்து கொலாபரேட். நாலாவது C என்ன அப்படின்னா கிரியேட். எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, நபிகளாருடைய தோழர்கள் இருந்தாங்க, அபூ ஹுரைரா அப்படின்னு இருந்தாருன்னா அவருக்கு எதுல திறமை இருக்கு, அவர் கரெக்டா எழுதுவார், அவர் வந்து பெரிய எழுத்தாளரா உருவாக்குனாங்க. அவங்க வந்து போர் காலித் பின் வலீத பெரிய போர் வீரராக உருவாக்குனாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தரையும் என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர்களை அந்தந்த துறைகளிலே ஆளுமைகளாக உருவாக்குனாங்க. இது நாலாவது C. ஏன்னா அவங்க வந்து கனெக்ட், கம்யூனிகேட், கொலாபரேட், கிரியேட். அந்த மாதிரி நீங்க வந்து 4C கான்செப்டோட இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வளங்கள் தான். யாருமே சோழ போனதுங்க கிடையாது. சரிங்களா? ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கூட அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியாவது என் குழந்தைய நடக்க வச்சிருவேன், பேச வச்சிருவேன், அவனை ஒரு ஆளா உருவாக்கிடுவேன், அந்த வளமான ஒரு மனிதனா ஆக்கிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோட தான் அந்த குழந்தையோட இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம சமூகத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். அதான் மதுரை கிணாமிச்சவர்களுடைய மிகப்பெரிய நோக்கம். எல்லா மக்களையுமே ஆற்றல் மிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, அவர்கள் எந்தெந்த துறைகளிலே அவர்களுக்கு சிந்தனை இருக்கு, அவர்களுக்கு தனித்துவம் இருக்கு, அவர்களுக்கு திறமை இருக்குன்னு பார்த்து ஆராய்ந்து அவர்களை அந்தந்த துறைகளிலே ஆளுமைகளாக உருவாக்க வேண்டிய பணிகள் நமக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் அவர்களை வந்து கையேந்தாளர்கள் ஆக்கணும், அவர்களை வந்து ஆளுமைகள் ஆக்கணும் அப்படின்னு. அப்போ உங்க எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுடைய பயணம் செய்யறான். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வணிக உயர்வு எல்லாத்துலயும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. சரிங்களா? அதை உணர்ந்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து, நான் இன்னைக்கு என்னுடைய 2 ஸ்டாஃபை வர சொன்னேன், நீங்க வாங்க அப்படின்னு. இவன் இது முதலாளிகளுக்கான இதாக இருந்தாலும் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் சைட்ல உள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில வந்து வர்றோம். அதனால வந்து மனித வளமே வணிக வளம் மட்டுமல்ல, மனித வளமே உலக வளம். அதை வந்து நீங்க ஆக்கினீங்கன்னா இந்த சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு வளமிக்க சமுதாயமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, இங்கே ஒரு 4 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. சேது இன்ஸ்டிடியூட் காலேஜ் அவங்க வந்து சீனி அண்ணன் வந்திருக்காங்க, ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து அன்பு சோதரர் வந்திருக்காங்க, நம்ம இந்த பள்ளியுடைய செயலாளர் காதர் மஸ்தான் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க வந்து சிறப்பு செஞ்சு, ஏன் அப்படின்னா நான் சொன்ன இதுதான், மக்களை வந்து கனெக்ட் பண்ணணும். அவங்கள ஏன் வந்து கூப்பிட்டு வர சொல்றோம் அப்படின்னா, அவங்க உங்களோட கனெக்ட் ஆகணும், நீங்க அவங்களோட கனெக்ட் ஆகணும். அப்பதான் சமுதாயத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படி வந்து அவங்கள வந்து கொலாபரேட் பண்ணி அது மூலமா கிரியேட் பண்ணலாம், அவங்க மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், நம்ம மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இது. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு 2-3 பேரை வந்து நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சமுதாயத்தோட கனெக்ட் பண்ண வைக்கிறோம்.
முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, நான் முஸ்லீம் தலைவர்களையும் நிறைய பேர்த்த நம்ம கூப்பிட்டு வந்து இங்கே வந்து கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு அருமையான மண். என்ன அப்படின்னா சமத்துவம் சகோதரத்துவம் போற்றக்கூடிய மண். அந்த வகையில் மனித வளங்களை மிகப்பெரிய ஆளுமை மிக்க வளங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மீட்டிங்குடைய நோக்கம். வணிக வளம் மட்டுமல்ல, நாட்டுடைய வளமும் அதுதான். ஆகவே அப்படிப்பட்ட வளமிக்க ஒரு இந்தியாவை உருவாக்கும், அதில் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி தீன் டோர் அண்ட் பிளைவுட்ஸ் உங்களுடைய ஓனருக்கு ஒட்டஞ்சத்திரம் ஜமாத் தலைவர் அப்துல் பாரி அவர்களுக்கு பத்ருதீன் பாய் அவர்கள் நடைபெறுவார்கள். ஹாதன் மசன் பாய் அவர்களுக்கு மன்சூர் ஹாஜி அவர்கள் கொண்டாடி கொடுப்பார்கள். நிகழ்ச்சியின் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கு மன்சூர் ஹாஜி அவர்கள் கொண்டாடி கொடுப்பார்கள். நம்முடைய சீஃப் கெஸ்டுக்கு இந்த 4 சிறப்பு விருந்தினர்களும் நம்முடைய ஜமீஸினுடைய மெமோட்டோ வரை வழங்குவார்கள். எம்டி முகமது இஸ்மாயில். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு சார் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்காரு. இது முடிஞ்சளவு அவங்க நிறுவனத்தில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிக்கல் இருந்தாலும் இங்கே ஃபோர்ஸாக நாங்கள் ஒரு அமைப்பு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது உங்களோட பிஸ்னஸில் இருக்கிற சின்ன சின்ன சேலஞ்சஸை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டாக உங்களுக்கு வந்து இது பண்ண நாங்கள் கைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வாங்க. முக்கியமாக இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்களோட அலைபேச்சு வந்து சொல்ல வந்தாங்க ஸ்ரீனிவாசன் சாருக்கும் மற்றும் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரும். எங்களோட அலைபேச்சு வந்திருக்க மற்ற சகோதரர்களுக்கும் இன்ஷால்லா இது ரொம்ப இன்ஷால்லா இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த जलधित
இஷா தொழுகைக்கு வெளியே இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலந்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.